முழு மனதோடு சொல்லுங்களேன். ஐ லவ் யூ ஃபாதர், ஐ லவ் யூ டாடி, ஐ லவ் யூ மை பிலவட் ஹஸ்பண்ட். இல்லையா? அவர் நமது மணவாளன் என்றால் அவரே நமக்கு துணையாளராக, என்றென்றும் நித்திய உடன்படிக்கையின் துணையாளராக நியமிக்கப்பட்டவர் அவர் ஒருவரே. அவரை பார்த்து சொல்றீங்களா? ஐ லவ் யூ மை பிலவட், ஐ லவ் யூ மை பிலவட், you are my beloved forever and ever. நீங்க மாத்திரமே என் நேசத்திற்கும் என் பாசத்திற்கும் உரியவராய் இருக்கிறீர். ஓ, உங்க கண்கள் என்னை கண்டதற்காக உமக்கு நன்றி. ஓ, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுங்களேன், உங்க நேசத்தெல்லாம் அவர் மேல கொட்டுங்க. ஒன்று தெரியுங்களா? he is waiting for your yes. நீங்க எப்படி ஒரு கல்யாணத்துக்காக ஒரு காதலன் எப்படி ஒரு காதலிக்கு வெயிட் பண்ணி நீங்க எஸ் சொல்ற வரையும் காத்திருக்கிற போல அவரும் உங்களுக்காக காத்திருக்கிறார். லீபா தூனா ஹதா ராடா ஷேதே. எஸ் ஃபாதர், உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம்ப்பா. தகப்பனே, உங்க கரத்தின் கிரியைகளாக இருக்கிற எங்களை அப்பா நீர் இந்த நாள்ல அப்பா தகப்பனே உமது கரத்திற்குள், ஓ உமது இரத்த கோட்டைக்குள் மறைத்து, ஓ எங்களை உமது மனவாளிகளாக அப்பா மாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம்ப்பா. இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்கள் நேச மணவாளனாய், ஓ தகப்பனே நாங்கள் உமது மணவாட்டிகளாய் ஓ முன்குறிக்கப்பட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன். சொல்ல போனா நம்ம வேலண்டைன் யாரு? அதை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். கொண்டாடி இருப்பாங்க, மற்றவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க, தவறல்ல. ஆனா நம்மளுடைய வேலண்டைன் நம்மாலு தான். ஆமென். ஸோ நம்ம வேலண்டைனை இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்குவோம்னா, ஆவி ஆனவராலே. யாராலே? ஆவி யானவராலே. ஆவி ஆனவராலே நடத்தப்படும் பொழுது நம்ம வேலண்டைன் இஸ் ஹவு ப்ரெஷியஸ்ன்றத, நம்மளுடைய மணவாளன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம என்ன பண்ணிப்போம்? எளிதாக புரிந்து கொள்வோம். அவரோடு என்ன பண்ணுவோம்? இசைந்து நடைபழகுவோம். எப்பவும் விட்டுட்டு போக மாட்டோம். எப்படி கணவர் மனைவியும் ஏன்னா ஒரு நாள் இருந்துட்டு ஒரு நாள் இது பண்ணிக்கிறாங்களே, எப்பவுமே கூட தானே இருக்கும். ஆனா இங்க என்ன பண்ணிட்டோம்? ஆவியானவர் என்ன பண்ணிடுறோம்? அப்பப்போ கழட்டி விட்டுட்டு நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவர் என்னுடனே கூட, அவர் ஒரு பர்சனா, அவர் எனக்குள் அவராகவே இருக்கிறாருன்றதை அறிஞ்சு புரிஞ்சிட்டோன்னா அதுதான் உங்களுடைய உண்மையான வேலண்டைன். ஆமென். ஸோ ஆவியானவராலே நடத்தப்படுகிற அந்த அனுபவத்திற்குள்ள உங்களை ஃபிக்ஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் லெட் பை த ஸ்பிரிட். இப்போ ஸ்பிரிட் எப்படி நடத்துவார்? ஹோலி ஸ்பிரிட் எப்படி நடத்துவார்? கிறிஸ்துவின் சத்தியத்திற்குள்ள பிதா எப்படி கிறிஸ்துவை வழி நடத்தினாருன்ற அந்த உயர்ந்த அதை இன்னைக்கு பாடணும். அடிச்சுவடு இல்லையா? எனக்கு வேற ஒன்றும் வேணாம்ப்பா, உங்க பாதச்சுவடே முன்னாடி போட்டும் போது அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம வேற எந்த இதாலையும் நடத்தப்பட மாட்டோம். நாம் நம்முடைய மனதால் நடத்தப்படும்படிக்கு. ஸோ நம் மனதால நம்மளுடைய சுய சிந்தனையினால செயல்படுத்துவதற்காக அழைக்கப்படல. நாம் ஆவியிலே, ஆவி ஆனவராலே நடத்தப்படுறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். ஸோ அப்போ எல்லாத்துக்கும் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காரா? இருக்கிறார். எல்லாத்துக்கும் அந்த அறிவு இருக்கு. ஆவியானவர் இருக்கிறாருன்றது எல்லாத்துக்குமே இருக்கு. எஸ், எனக்கு எங்க இருக்கிறாரோ எனக்குள்ள இருக்கிறாருன்னு சரியா சொல்லிடுவோம். ஆனா ஆவியானவரோடு இயக்கப்படுவதற்கு தங்களை விட்டு கொடுத்தவர்கள் வெகு சிலரே. இன்னும் என்ன பண்ணல, நம்மலாம் ஃபுல்லா நீங்க விட்டு கொடுத்துட்டீங்களான்னா இல்லவே இல்லை. வெகு சிலரே தான் விட்டு கொடுத்துருக்காங்க. எதனால அவங்க விட்டு கொடுத்தாங்க? they know the value of the Holy Spirit. அவங்க ஹோலி ஸ்பிரிட் அவ்வளவு மதிச்சாங்க. இல்லை, இவரால் தான் நடத்தப்பட முடியும்னு சொல்லி அவங்க நம்பினாங்க. அது பழைய ஏற்பாட்டிலும் நடந்திருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் நடந்திருக்கிறது. நான் பலமுறை சொல்ற மாதிரி தான், மோசேக்கு மட்டுமா அந்த மலையில் மேலே எரிந்து கொண்டிருந்த அந்த முட்செடி தெரிந்தது? அநேகருக்கு தெரிந்தது. ஆனா அதில் உள்ளதை அவர் அறிந்தவராய் அருகில சென்றது யார் மட்டும்தான்? மோசே மாத்திரம்தான்.
அப்ப இப்படி பல இது என்ன பண்ணிட்டே போலாம், சொல்லிட்டே இருக்கலாம். நீங்க அப்ப தாவீது மட்டும்தான் அழைக்கப்பட்டாரா, ராஜாவாக அழைக்கப்பட்டாரா? இல்ல. ஆனா அந்த காலிங் அது வேற மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே மிலிட்ரி மேன்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஆனா இவர் மட்டும்தான் அழைக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா அவரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தாலும் அவர் அங்கே தேவனுடைய ஆவியானவரோடு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, இசைந்து கொண்டிருக்கிறார். அவரோட இயக்கத்திற்கு அவரை விட்டு கொடுத்திருந்தார். மற்றவங்களாம் எங்க தான் ஓடிட்டு இருந்தாங்க, இதை கையில கத்தியும் இது வச்சுக்கிட்டு இதுதான் எங்களுடைய பெலன் ஓடிட்டு இருந்தாரு. ஆனா அவர் மட்டும்தான் அறிந்திருந்தார், இதெல்லாம் என்னுடைய பெலன் அல்ல, என்னுடன் இருப்பவரே அந்த பெலன். ஸோ மற்றவங்கெல்லாம் மைண்டில் ஓடிட்டு இருந்தாங்க, அவர் மட்டும்தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்பிரிட்ல ட்ராவல் ஆகிட்டு இருந்தார். ஸோ பரிசுத்த ஆவியானவர் கூட தங்கி இருக்காத பொழுதே சிலரெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, நம்மளை யார் கையில கொடுத்துட்டாரு, ஆவியானவர் கையில கொடுத்துட்டாரு. ஆனா இன்னும் நம்ம அவர் இருக்கிறாருன்றதையே ஃபீல் பண்ண மாட்டேன்றமே. இன்னைக்கு எத்தனை பேர் ஆவியானவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணீங்க, எத்தனை பேர் ஆவியானவர் சத்தத்துக்கு கேட்டீங்க, அவர் வாய்ஸை கேட்டீங்க, இந்த விஷயத்துல இப்படி நடக்கலாம் அப்படின்னு உங்களை எத்தனை தடவை உங்களை கைட் பண்ணாரு. பிகாஸ் வி ஆர் ஒர்க்கிங் இன் அவர் மைண்ட், வி ஆர் பிஸி வித் அவர் மைண்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட் எப்படி பிஸி ஆக்குது, உங்களை என்ன யோசிக்க வைக்குதுன்னு நீங்கள் அதை மட்டும் கரெக்டாக பிடிச்சி உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்கள் பிரெயினை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஸ்பிரிட்டால் இப்போ நம்ம எதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபாலோ பண்ணுறேன் அண்ணன் சொல்லுவார், மென்டல் டயரியா. என்னது, வயிற்றால பிடுங்கிட்டு போகுது, அது பாட்டுக்கு யோசிக்குது. உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுதா? ஒரு பாத்திரம் கழுவிட்டு இருக்கீங்க, அது பாட்டுக்கு என்ன பண்ணுது, நீங்கள் பாத்திரம் கழுவும்போது எடுத்து இப்படி தொடச்சி இங்கே அழுக்கு இருக்குது இதை மட்டுமா ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கு? இல்லை, அது வேற என்னமோ யோசிக்குது. அப்புறம் காய் கட் பண்ணும்போது, வேலை செய்யும் போது யோசிச்சு பாருங்களேன். இட் இஸ் மென்டல் டயரியா. யூ ஆர் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் யோர் மைண்ட். வி ஆர் கால் டு கண்ட்ரோல் அவர் மைண்ட். அப்போ உங்களால் முடியுமா? முடியாது. எப்படி? அப்போ யாரை துணைக்கு அழைக்கணும்? ஏற்ற துணையை உங்களுக்கு கொடுத்து இருக்கிறார். ஸோ மென்டல் டயரியா ஆகிறதுன்னு புரிஞ்சுட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிடுவோம், டேப்லெட் போட்டு அடைச்சிருவோம் இல்லையா? டைரியா போச்சுன்னா என்ன பண்ணுறோம், தெரிஞ்சாதானே டைரியா போகுதுன்னு தெரிஞ்சாதானே மாத்திரை போடுவீங்க. இதை இங்கே போனால் 4 தடவை போனால் பிடுங்கிட்டு வயிறு வலிக்குது என்னென்னமோ பண்ணுது, அதனால தெரிஞ்சிருது. ஆனால் பாதி பேத்துக்கு மென்டல் டயரியா ஆகுதுன்னு தெரிய மாட்டேன், கண்டதையும் மண்டை யோசிக்குதுன்னு தெரிய மாட்டேன். இப்போ நான் நினைக்கிறேன் இனிமேல் அங்கே ஒரு வழி வரணும். ஓவர் திங்கிங் இது பண்ணும். சில டைம் நானே சொல்லியிருக்கேன், நான்லாம் அவுட் ஆஃப் ஸ்பிரிட்டு சில விஷயம் பேசிகிட்டே இருப்போம்ல, அவுட் ஆஃப் ஸ்பிரிட் பேசினா ஆட்டோமேட்டிக்காக ஐ வில் கெட் அ பெயின் ஓவர். அப்போயே எனக்கு தெரியும், இல்லை சம்வாட் நம்ம எங்கேயோ வெளியில் போகிறோம். ஓவர் திங்கிங் உடம்புக்கு ஆகாது நண்பா. சொல்லுங்களேன் பக்கத்தில், ஓவர் திங்கிங் உடம்புக்கு ஆகாது. உங்களுக்காக திங்க் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கொடுக்கப்பட்டிருக்காரு. எது நடந்துருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, அப்படியே ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கவே வேணாம். ஒரு விஷயம் உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் அப்படியே தூக்கி என்ன பண்ணிடுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல துணையிடம் கொடுத்து விடுங்கள், அவர் பார்த்து கொள்வார் இயேசுவின் நாமத்தினால். சரி, நிறைய இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு உங்களை நான் ஒரு இமேஜினேஷனுக்குள்ளே கொண்டு போகிறேன். ஜஸ்ட் இமேஜின், கண்டதையும் யோசிக்கிறோம்ல, இப்போ நல்ல இமேஜினேஷன் அது உங்களுக்கு வராதாரு. எனக்கு வந்த ட்ரீமை அப்படியே உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்படி ஒருத்தவங்க சொன்னதுக்கு தான் வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, சரி பரவாயில்ல. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போ எனக்கு நான் பார்த்த தரிசனத்தை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நேற்று அதை ஒருத்தவங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன், சொல்லும்போதே அப்படின்னாங்க. நிச்சயமாக அந்த தரிசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாம் அப்படியே கண்களை மூடுங்க. ஆவியானவர் தாமே உங்களை அந்த இடத்துக்கு அழைத்து செல்வாராக. அது ஒரு கல்யாண வீடு, நீங்கள் சர்ச்சாக எடுத்துக்கோங்க, என்ன வேணால் எடுத்துக்கோங்க, எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கு, எப்படி கார்பெட்ஸ் போட்டிருக்கு, எத்தனை பேர் வந்திருக்காங்க, அதெல்லாம் உங்களுடைய கற்பனை திறன். ஆனால் மணவாட்டி நீங்கள் தான், அதை மட்டும் தெளிவாக இருந்துக்கோங்க. ஸோ அப்படியே செக் இட் அவுட். எப்படி சேர்ஸ் போட்டிருக்கணும், அரேஞ்ச் பண்ணியிருக்கணும், பூக்கள் எப்படி தூவி இருக்கணும், அவங்க கல்யாணம் எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அப்படியெல்லாம் ஜஸ்ட் இமேஜின். உங்களை நீங்கள் எப்படி மணவாட்டியாக உங்களை நீங்கள் எப்படி அலங்கரிச்சுக்கணும், ஒயிட் ஃப்ராக் போடணுமா, இல்லை கோட்டு சூட்டு பிரைடல் பட்டு புடவை கட்டணுமா, நெத்திச்சுடி வைக்கணுமா, க்ரௌன் போடணுமா,
எப்படி வேணாலும் உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் ரெடியா இருக்காங்க, எல்லாரும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. மணவாளன் உங்களுக்கு முன்னே போய் அங்க காத்துட்டு இருக்காங்க. திருமணத்தை நடத்தி வைக்கிற மணவாளன் யாரு? உங்க கிறிஸ்து தான் உங்க மணவாளன். அவர் உங்களுக்காக அங்கே காத்து கொண்டிருக்கிறார். பிதாவானவர் உங்களுடைய திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக அந்த இடத்துல ஆயத்தமாயிருக்கிறார். லீபதஹதஷதரபா இப்படி ஆயத்தமாக்கி வைத்திருக்கும் பொழுது மணவாட்டியாக நீங்க உள்ள வரீங்க. ரீபரஹதுருஷதரபரபா எஸ், நீங்க தான் அந்த மணவாட்டி. எல்லாம் கூடியிருக்காங்க. ரீபாது நஹதராஷதரபா எஸ், கூடியிருக்கும் பொழுது they are waiting for your answer. நீ சொல்ல போறியா? நான் தான் எஸ் நீங்க சொல்ற உங்க எஸ்காக he is waiting. லீதனஹதரடரபா உன்னில் பழுதொன்றும் இல்லைன்னு சொல்றதுக்கு அவர் தன்னுடைய கரத்தை பிடிக்கணும். அவர் வெயிட் பண்றாரு உங்களுக்காக. அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு தெரியுமா? you want to say yes, you want to say yes, say yes. ஆமா, அங்க கேக்குறாங்க எல்லாரும் இருக்கும் பொழுது, நீ இவரை திருமணம் செய்து கொள்ள ஆயத்தமா இருக்கியா? நீ இவரை திருமணம் செய்து கொள்ள ஆவலா இருக்கிறியா? நீ இவரை திருமணம் செய்து கொள்ள முழு நிச்சயமாய் இருக்கிறாயா? நீர் இவரை திருமணம் செய்து கொள்ள நீர் இவரை அறிந்திருக்கிறாயா? நீர் இவரை திருமணம் செய்து கொள்ள இவர் உன்னை காப்பாற்றுவார் என்று நீ புரிந்திருக்கிறாயா? He is waiting for your answer. He is waiting for your answer. Just உங்க அப்படியே உங்க கைகளை அப்படியே உயர்த்தி சொல்லுங்களேன், எஸ், I am ready to get him married. நான் அவரை என் மணவாளனாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவை என் மணவாளனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீங்க உங்க கையை விடுத்த உடனே இயேசு உங்கள் கரத்தை பிடிக்கிறார். ஜஸ்ட் ஃபீல் இட். அவர் உங்கள் கரத்தை பிடிக்கிறார். இதை யாரு? பிதா எடுத்து தன் மகனுடைய கையை உங்களோடு இணைத்து வைக்கிறார். நீங்க அவளுடைய மணவாட்டி ஆயிட்டீங்க. நீங்க அவருடைய மணவாட்டி ஆயிட்டீங்க. He is removing your veil. He is removing your veil. அப்படியே உங்களோட வெயில் அவர் எடுக்கிறார். நீங்க போட்டிருந்த அந்த வெயில் அவர் எடுக்கிறார். எடுத்து உங்களை முகமாய் பார்க்கிறார். அவர் உங்களை முகமாய் பார்க்கிறார். பார்த்துட்டு சொல்றாரு, உன்னில் பழுதொன்றுமில்லை. நீ என்னுடைய மணவாட்டி. ஓ நீ என்னுடைய மணவாட்டி. ஓ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவே மாட்டேன். ஓ அவருடைய நேச கரம் உங்களை பற்றி பிடிக்கிறது. அவருடைய நேச கரம் உங்களை பற்றி பிடிக்கிறது. இப்ப பிதா சொல்றாரு, let the bride kiss the bridegroom. மணவாளன் மணவாட்டியை முத்தம் செய்வானாக என்று சொன்ன உடனே அவர் தன்னுடைய இரு கரங்களிலும் உங்களை அணைத்தவராய் எஸ், அந்த மஞ்சம் பரிசுத்தம் உள்ளது. Just feel his love. Just feel his kiss. அவர் உங்களை அப்படியே அணைத்து முத்தமிடுகிறார். அவர் உங்களை அணைத்து அப்படியே முத்தமிடுகிறார். உங்களை ஆற தழுவி, இவள் என்னுடையவள், இனி யாராலும் என்னிடத்திலிருந்து இவளை பிரிக்க முடியாது என்று சொல்லி உங்களை இறுக்க அணைத்துக் கொள்கிறார். ஓ ரீபானு கதரடஷதிரிபிரிபியந்தோ எஸ் ஃபாதர் லாபுதியாந்தெரே. நீங்க அவளுடைய மணவாட்டி. நீங்கள் அவருடைய மணவாட்டி. தியாந்தரோ. நீங்க அப்படியே ஒரு கைய முகத்தை பார்த்துட்டே இருக்கீங்க. இப்ப அவர் மணவாளனாக இருந்தவர் இப்பொழுது அவருடைய
கிரீடத்துல முள்முடி வைக்கப்பட்டிருக்கு. அவருடைய கிரீடத்திலிருந்து ரத்தம் சொட்டுது. உங்க ட்ரெஸ், நீங்க போட்டிருந்த அந்த வெள்ளை ட்ரெஸ்ல அந்த ரத்தம் உதிர்த்தப்படுகிறது. கரம் பிடிச்சிருக்கிறாரு. அந்த கரத்தை நீங்க பார்க்கும் பொழுது ரத்தம் வடிகிறது. இப்போ உங்க கையெல்லாம் ரத்தம், உங்க கையெல்லாம் ரத்தம். ஓ, இந்த ரத்தம் இது எதற்காக? நீங்க என்னை விட்டு எப்பவும் போக மாட்டேன்னு சொன்னீங்களே, ஆனா இப்ப குத்துயிரும் கொலையுருமா இருக்கீங்களே. ஓ, நீர் என்னை விட்டு போவதில்லைன்னு சொன்னீங்களேன்னு சொல்லி உங்களுடைய மனம் பதறுகிறது. அங்க உங்க கண்கள்ல ஏக்கம் தெரியுது. அவர் உங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். ரத்தம் சொட்டுகிறது. Your dresses is filled with blood. அவருடைய ரத்தத்தினால் முழுவதும் நனைக்கப்பட்டவர்களாக நீங்க இருக்கீங்க. ஆனா இதன் ஆழம் புரியல, இதன் அர்த்தம் தெரியவில்லை. இவர் அவருடைய மூச்சு உங்க மேல ஊதிட்டே இருக்கிறாரு. You can feel it. His breath is going to be completed. ஓ, எனக்காக எப்பொழுதும் கூட இருப்பேன்னு சொன்னீரே, இப்பொழுது என்னை விட்டு போவது என்ன என்று சொல்லும் பொழுது அவர் இன்னும் இறுக உங்கள் கரத்தை பிடிக்கிறார். உங்களை இறுக கரத்தை பிடிச்சு, என் அப்பா எனக்கு உன்னை தந்தாரு, என் அப்பா கையில நான் உன்னை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருவரும் இணைந்து அவர் உங்க கைய அப்பா கிட்ட கொடுக்கிறாரு. நீங்க என்ன செய்வதென்று அறியாது. இல்லையே, நீங்க தானே என் மணவாளன், நீங்க தானே என் மணவாளன், நீங்க எப்போ என் கூடயே இருக்கணும்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, நம்ம திருமணத்துல நீ என்னை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நீ எஸ்ன்னு சொல்லும் பொழுது நாம் ஒரே மாம்சமானோம், நாம் ஒரே மாம்சமானோம். ஆனா இப்ப நான் போறேன், நான் உனக்கு துணையாய் வரப்போறேன். ஆனா இனி மாம்சத்தில் அல்ல ஆவியிலே, இனி மாம்சத்தில் அல்ல ஆவியிலே நான் உன்னோடு ஒன்றரை கலந்திருக்கிறேன்னு சொல்லி இப்போ ஆவியானவர்கிட்ட, இப்போ அப்பாவும் கிறிஸ்துவும் உங்கள் கையை எடுத்து ஆவியானவரிடத்தில் உங்களை ஒப்படைக்கிறார். இதோ சதா காலங்களிலும் இவர் உன்னோடு கூட இருப்பார். Oh, he is your companion. சுவாச காற்ற உங்கள் மீது ஊதி, பிதாவும் கிறிஸ்துவும் அவருடைய சுவாச காற்ற உங்கள் மீது ஊதி, உங்கள் மீது ஊதி, இதோ ஆவியானவரை உங்களுடைய ஏற்ற துணையாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி Yes, He is your Holy Spirit. He is your Holy Spirit. Holy Spirit is your Valentine. Oh, read na pada nakutede. Aha, அவர் உங்களை விட்டு விலகுவதே இல்லை, அவர் உங்களை கை விடுவதே இல்லை, நீங்கள் தனித்து விடப்படுவதே இல்லை. அவர் உங்களுக்குள், உங்களுடைய ஆவிக்குள் ஒன்றரை கலந்திருக்கிறாரு, ஒன்றரை கலந்திருக்கிறாரு. இப்ப சொல்லுங்களேன் ஒரு எஸ், இப்ப சொல்லுங்களேன் ஒரு எஸ். எஸ், you are my Valentine. You are my Valentine. You are my Valentine. நீங்க இப்ப சொல்லும் பொழுது ஆழத்தின் மேலதான் இருளு. இப்ப நீங்க எஸ் சொல்லும் பொழுது ஆவியானவர் அந்த ஆழத்தின் மேலிருந்த இருளை கிழித்து, எஸ், ஆவியானவர் உங்கள் ஆழத்தின் மேலிருக்கிற இருளை கிழித்து உங்கள் வெளிச்சத்திற்குள் புகுகிறார். எஸ், நீங்க வெளிச்சம், நீங்க வெளிச்சம், அந்த தெய்வீக வெளிச்சம். ஓ, அந்த தெய்வீக வெளிச்சம் உங்களை ஆட்கொள்வதாக. ஓ, இருள் எவ்வளவு வேணும் உங்களை பற்றி பிடிக்காது, இருள் எவ்வளவு வேணும் பற்றி பிடிக்காதே. ரீபா நோதரபா. எஸ் எஸ் எஸ், இருள் எவ்வளவு வேணும் பற்றி பிடிக்காது, இருள் எவ்வளவு வேணும் பற்றி பிடிக்காது. கானா குதன கதிபரபா லீதென ஹதுருடரு ஷதரபலபோ. ஓ, thank you, thank you, thank you, Father.
இருள் 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 எவ்வளவேனும் உங்களை பற்றி பிடிக்காது. இருள் எவ்வளவேனும் உங்களை பற்றி பிடிக்காது. ஓ ரீபா நூ ரபடான மர டலக்குது நூஷதரபரபா. அந்த ஆழத்தின் மேல் இருந்த இருள் நீங்க எப்ப எஸ் சொன்னீங்களோ அந்த இருளை கிழித்து உங்கள் வெளிச்சத்திற்குள் புகுந்திருக்கிறார் ஆவியானவர். ஓ இனி மறைமுகமான எந்த இருளுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. மறைமுகமான எந்த இருளுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. There is no dark hole in you. There is no black holes in you. ஓ ரீடா நாதுரடரஷதரபா. எல்லா black holes-ஐயும் இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் அடைத்து விட்டார். அடைத்து விட்டார். இனிமேல் don't search for your dark holes. Don't search for your dark holes. ஆவியானவர் அதை அடைத்து விட்டார். ஓ நீங்கள் பரிபூரணமானவர்கள், நீங்கள் பரிபூரணமானவர்கள். ஓ உன்னில் பழுதொன்றுமில்லை, உன்னில் பழுதொன்றுமில்லை. நீ தேவனுடைய இரத்தத்தினாலே, கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறாய். நீ தேவனுடைய இரத்தத்தினாலே, கிறிஸ்துவின் வல்லமையுள்ள இரத்தத்தினாலே நீ கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறாய். ஓ பாபா தியான் தெரரவலபுரிபரியந்தோ ஷாது ரடன மரபடி பரபோ. Thank you Father. நன்றி செலுத்துறோம்பா. ஓ லவ் யூ டாடி. இவர்களுடைய ஆழத்திற்குள் நீர் சென்றிருப்பதற்காக உமக்கு நன்றி. இவர்கள் இருளை எல்லாம் நீர் வெளிச்சமாக்கி இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்பா. we thank you Father. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஏன் அவர் உங்களை கைப்பிடிக்கணும்? ஏன் அவர்கிட்ட உங்களை விட்டு கொடுத்துட்டு போகணும்? யோவான் 8:32 இவ்வாறாக சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். யார் அந்த சத்தியம்? He is the spirit of truth. He is the spirit of truth. He is not a spirit of lie. அவர் பொய்யின் ஆவி அல்ல, அவர் உண்மையின் ஆவியானவர். அந்த உண்மையின் ஆவியானவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை தரும்படிக்கு உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார்கள். அவர் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள். என்ன சத்தியம்? அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஓ அவர் ஜீவனை தரும்படிக்கு சத்திய ஆவியாய், உண்மையின் ஆவியாய், பரிபூரணத்தின் ஆவியாய் அவர் எனக்குள் இருப்பதே நிச்சயம். எஸ் 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 அறிந்து கொள்ளுங்க. ஜஸ்ட் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை எப்பொழுதும் மட்டுப்படுத்திடாதீங்க. சொல்லுங்க, அப்பா எஸ் யூ ஆர் இன் மீ, ஐ வேல்யூ யுவர் பிரசன்ஸ். நான் சொன்ன மாதிரி பழைய ஏற்பாட்டில் அநேகர் இதை அறிந்திருந்தார்கள். அதுல ரொம்ப முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாவீது. சங்கீதம் 25:5, உம்முடைய சத்தியத்தினாலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கின்றேன். சோ நாள் முழுவதும்னா எப்படி? டோட்டலி எப்பொழுதும் அவரை நோக்கியே காத்திருக்கிறாராம். அதுக்குதான் யாருடைய இதை கூப்பிடுறாரு? உம்முடைய சத்தியத்தினாலே நான் போதித்திருக்கும்படிக்கு நாள் முழுவதும். ஸோ லீட் பை யோர் ஸ்பிரிட். அவரே கேட்கிறாரு, நான் உம்முடைய ஆவியினாலே நடத்தப்படணும். எப்பொழுதும் உங்களை பத்தியே நான் சிந்தித்து கொண்டு இருக்கணும். எப்பொழுதும் உங்களையே நான் தியானித்து கொண்டு இருக்கணும். அப்போ நான் தவறான பாதையில போகாதபடிக்கு உங்க சத்தியத்தினாலே என்னை, உண்மையினாலே என்னை நடத்தும். சத்தியம் சத்தியம்னா நம்ம வேற என்ன அடிச்சுக்கிறோம்? என்னது? உண்மையினாலே. உமது உண்மையினாலே என்னை நடத்தும், உமது உண்மையினாலே எனக்கு போதித்தரலும். அதையே நான் என்ன பண்றேன்? அதற்காகவே காத்திருக்கேன்றார். ஸோ நம்ம இப்போ இந்த நாட்கள்ல எதால நடத்தப்படுவதற்கு? ஆவியானவராலே நடத்தப்படுவதை விரும்பணும். You're not called to led by your mind. உங்களுடைய மனசுனால நடத்தப்படுறதுக்கு நானும் நீங்களும் அழைக்கப்படலை. நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? ஆவியானவராலே நடத்தப்படும்படிக்கு. So he knows the value. தாவீதுக்கு இங்க என்ன புரிஞ்சிருக்கு? ஆவியானவருடைய வேல்யூ புரிஞ்சிருக்கு. அதனாலதான் நாள் முழுதும் நான் உங்களால என்ன பண்ணணும்? நடத்தப்படணும்ன்றார். ஸோ இன்னைக்கு நீங்களும் ஆவியானவரை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மட்டுப்படுத்தாதீங்க.
ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாரு, உங்க கூட போதிக்கிறாரு, உங்க கூட பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ என்னுடைய ஜெபம் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்ப இருந்தே எல்லாத்துக்கும் தெரியும், என் கண் பார்க்கிறது நீங்க பார்க்கறதா இருக்கணும், என்னுடைய வாய் பேசுறது உங்க வார்த்தையா இருக்கணும், என் காது கேட்கறது உங்க வார்த்தையா இருக்கணும், நான் சுவாசிக்கிறது உங்க காத்துப்பா, என் கை உமது கிரியே செய்யணும், என் கால்கள் நீங்க சொல்ற வழியில தான் நடக்கணும், என் கனவு, என்னுடைய நினைவு, என்னுடைய கற்பனை எல்லாத்துக்கும் நீங்க காவல் வைங்க. நான் எனக்கு இல்லாதது எதுவும் என்ன பண்ணக்கூடாது, நீங்க இல்லாதது எதுவும் எனக்குள் வரக்கூடாது டாடி. இன்னைக்கு அதை தான் இன்னைக்கு பாடணும். எனக்கு தெரியாது, நம்ம ஆரம்பிக்கும் போது எனது மனவாளனே பாட்டு அதான் தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு உகந்ததை நான் செய்யணும், உங்களுக்கு உகந்ததை நான் கேட்கணும், பார்க்கணும், அதையே நான் என் இதயத்தில் நேசிக்கணும். இது மட்டும் ஒரு நாள் செஞ்சு பாருங்களேன். ப்ராக்டிஸ் தான் சொன்னேன், ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட். நீங்கள் வசனத்தை கேட்டுட்டு அடுத்த வாரம் வேற மாதிரி வந்து நின்னீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்களேன், நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம்? யாக்கோபுக்கு தரிசனமானாரு, இது பண்ணாருல்ல, எனக்கு தரிசனமாக காமிச்சாரு, அந்த தரிசனத்தை இன்னைக்கு சொன்னேன். ஸோ இட்ஸ் அப்ளைட் இன் மை லைஃப். எனக்கு இந்த தரிசனங்களை எல்லாம் என்ன பண்ணாரு, காண்பித்தார். அந்த தரிசனத்திற்குள்ளதான் உங்களைய அழைத்து கொண்டு போனேன். அன்னைக்கு யாக்கோபுக்கு யாருமே இல்லைங்க, தனியா இருந்து எப்படி இருந்திருக்கும் திகிலா. ஆனா தேவனுடைய சத்தமும் தேவன் காண்பித்த தரிசனமும் அவரை திடப்படுத்தியது. இன்னைக்கு உங்களுக்கும் அவருடைய சத்தமும் தரிசனமும் திடப்படுத்தும் அல்லவா? எவ்வளவு பெரிய சத்தியத்தை இன்னைக்கு எனக்கு அழகா சொல்லி கொடுத்தாரு தெரியுமா இந்த வாரத்துல. ஏப்பா, நம்ம மணவாளன் இவர் கையை பிடிச்சா, ஆஹா இவர் தூக்கி என்னப்பா இப்படி எல்லாம் ரத்தமா இருக்கு, என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, பிதாவும் கிறிஸ்துவும் இணைந்து, பிதா என்ன பண்றா, ஃபர்ஸ்ட் கிறிஸ்து என்ன பண்றாரு, நம்ம கையை தூக்கி பிதாவே நீங்க தான் எனக்கு தந்தீங்க, நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன், இவங்க நம்ம கையை பிடிச்சு அப்பாட்ட கொடுத்துட்டாரு. உடனே இவர் என்ன பண்றாரு, நம்ம அப்படியே என் முகம் அப்படியே திகிலா ஆகுது. உடனே சொல்ல, கவலைப்படாத, நீங்க இப்ப என்ன எப்படியா இருந்தீங்க, மணவாளன் இவரோடு இருக்கும் பொழுது நீ ஒரே மாம்சமா இருந்த. When Jesus Christ is there, you are in one flesh. Don't worry, you are going to be in one spirit. எப்படி அப்படின் போது ரெண்டு பேரும் அவங்க கையை, பிதாவும் கிறிஸ்துவும் அவர் கையை பிடிச்சிருக்கிறாங்க. என் கையை ரெண்டு பேரும் பிடிச்சு நாங்க பாரு, அவ்வளவுதான். அப்போ நாங்க ரெண்டு பேரும் இப்ப எங்க இருக்கோம், உனக்குள் வசிக்கிறோம், நீ தனித்து விடுவது இல்லை. அதே தான் இன்னைக்கு உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இப்போ எப்படி இருக்கிறாரு, இஸ் இன் யூ, அவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார், அவர் உங்களுடைய சுவாசமாய் இருக்கிறார். ஆமென், ஆமென். ஸோ அவருடைய இதை இது பண்ணுங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, நீங்க வந்து எப்பவுமே சோல் கனெக்ட்ல இருக்கவே கூடாது. யூ ஆர் நாட் கால்ட் டு பி கனெக்டட் இன் soul, you're called to connected in spirit. நீங்க சோல்ல கனெக்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தவங்க எமோஷன்ஸ், இன்னொருத்தவங்க ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன ஆகும், பாதிக்கும். அவங்க திடீர்னு உங்களை விட்டு பிரிந்தாலோ, திடீர்னு ரொம்ப இணைந்தாலோ, அது சந்தோஷமா இருந்தாலும் சரி, அது துக்கமாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணும், உங்களை பாதிக்கும். பட் எப்போ நீங்க ஸ்பிரிட்ல மூவ் பண்ணீங்களோ, ஆவியோடு இணையும் போது அங்க ஆவியில் என்ன இருக்கும், அன்பு எப்பவுமே பரிமாறிக்கொண்டே இருக்கும். அவங்க உங்களுக்கு தனியா இருந்தாலும் சரி, அவங்க கூடயே இருந்தாலும் சரி, ஆவியில இணைஞ்சிருந்தீங்கன்னா அவங்களுடைய செய்கை எந்த இடத்துலயும் உங்களை என்ன பண்ணாது, பாதிக்காது. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான சீக்ரெட். இப்போ ரொம்ப நாளாக எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது. நான் இப்போ என் கூட டிராவல் ஆகிறவங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கேன். சில டைம் பிரியும்போது வருத்தம் இருந்திருக்கு. ஆனா இந்த வருத்தம் எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாருன்னா, அவங்க மேல இருந்த அன்பை எப்பவுமே எங்கிட்ட இருந்து அவர் பிரிக்கவே இல்லை. அது நான் ரொம்ப தைரியமா சொல்லுவேன். எப்பவுமே ஒரு ஸ்டாண்ட்ல மூவ் ஆயிருப்பாங்க. ஆனா நான் எந்த இடத்துல ஏன் இவங்க இதானாங்க இப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லவே மாட்டாரு. அவங்க மேல இருக்கிற அந்த அன்பை உள்ள எனக்குள்ள ஃப்ரெஜ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அது உள்ள மூவ் ஆகிட்டே இருக்கும்போது எகெயின் when they come, அது சுத்தமா அந்த பகைமை அப்படிலாம் சொல்லுவாங்க, அது என்னை தாக்கவே தாக்காது. அவங்கள நினைச்சாவே கோவம் வருதுன்னுவாங்களே, எனக்கு நினைச்சா கோவம் வராது. ஏற்ற இடத்துல வந்தாங்க, போயிட்டாங்க, பிளஸ் பண்ணு, இதை மட்டும் நினைச்சுக்கோ. அவங்க செஞ்ச ஒரு நன்மை கூடயுமா நமக்கு இருக்காது. அப்போ அதை மட்டும் நினைச்சு பிளஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடும். அதுக்காக திருப்பி அவங்களை கூப்பிட்டு அன்பே ஆறுயிரே அப்படின்னு சொல்லி உறவாட வைக்கல. சில உறவுகள் திருப்பும் வரும். ஏன்னா என்னது, குமாரன் போறான், திருப்பும் வரும்போது தகப்பன் என்ன பண்ணி வச்சுட்டாரு,
கட்டி அணைத்துக் கொண்டார். அப்படி உறவுகளும் இருக்கு. சில டைம் வராம போற ரெஸ்பெக்ட்ஃபுல் உறவுகளும் இருக்கு. ஸோ எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு யூ வாண்ட் டு கனெக்ட் இன் த ஸ்பிரிட். நீங்கள் ஸ்பிரிட்டில் இது பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோல் கனெக்ஷனோட எமோஷன்ஸோ இதோ உங்களை எஃபெக்ட் ஆகாது. உங்கள் உணர்வோ உங்களுடைய உணர்ச்சியோ அது உங்களையும் அவங்களோடதும் தாக்காது, உங்களுடைய எமோஷன்ஸே உங்களை தாக்காது. அதுக்கு தான் நம்ம போகணும். நம்ம எமோஷன்ஸே என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஃபீலிங்கே நம்மளை கண்ட்ரோல் பண்ண கூடாது. ஏன்னா நம்ம அப்படி ஒரு வாழ்வு வாழும்படிக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். என்னுடைய வாழ்வும் உங்களுடைய வாழ்வும் ஆவியானவராலே நடத்தப்படுகிற வாழ்வாக இருக்க வேண்டும், இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இப்ப நம்மளை கைப்பிடிச்சு எங்க கூட்டிட்டு போய் விட்டாரு? என்ன எல்லாமே எங்க யாரும் போக முடியாது, பிதாவினிடத்தில் போக முடியாது. ஏன்னா நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவனுமாய் இருக்கிறேன்றாரு. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருக்கிறீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். இப்ப இங்க பிலிப்பு கேட்பாரு, பிதாவை நாங்க பார்க்கலையே, எங்களுக்கு காண்பீங்களேன்றார். என்ன தெரிஞ்சிருந்தீங்கன்னா அங்க யாரை தெரிஞ்சிருப்பீங்க? பிதாவை தெரிஞ்சிருப்பீங்க. அப்போ என்னை அறிந்தீர்களானா, இது முதல் அவரை கண்டும் என்ன பண்ணியிருக்கீங்க? அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள்ன்றார். இல்லையா நாங்க பார்க்கலையேன்றார். அப்போதான் சொல்றாரு, என்னப்பா நீ என்ன பார்த்தேனா அவரை பார்த்த மாதிரின்ட்டு தான் 10வது வசனத்துல சொல்றாரு, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியை செய்து வருகிறார். என்கிட்ட வெளிப்படுறதெல்லாம் நான் என் சொந்த செய்கையில செய்யல, எனக்குள் வாசமாயிருக்கிற பிதாவானவரே. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், பிதாவானவர் எங்கேயோ தனியா இருந்த மாதிரியும், பிதா அப்பப்போ காதலியோ இல்லை ஏதோ ஒன்று சொல்லும் பொழுது இயேசு செயல்பட்ட மாதிரியும் கிடையாது. இப்ப எப்படி ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரோ அது போலதான் இயேசுவுக்கும் தனியா ஏதோ வானதூதர்கள் அப்படி இதா சொல்லல. இவருக்குள்ள இருக்கிற ஆவிக்கு இவர் கீழ்ப்படிந்து அவர் சொன்ன கிரியைக்கு செயல்பட்டார். இன்னொரு சீக்ரெட் சொல்றேன், இது எப்படி இணையும்னா, யோர் ஸ்பிரிட் டு ஸ்பிரிட் என்ன ஆகணும், இணையணும். ஆனா இப்ப என்ன ஆகி போகுதுன்னா, இந்த மண்டை யோசிச்சு மண்டையும் நம்ம ஸ்பிரிட்டு கனெக்ட் ஆகி ஆவியானவரை தள்ளி வைக்குது. இப்ப மைண்டுக்கு நீங்க பிரேக் கொடுத்துட்டு உங்க ஸ்பிரிட்டும் அவருடைய ஸ்பிரிட்டும் இணையும் போதுதான் சத்தியம் வெளிப்படும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்படிதான் சொல்றாரு, பிதா எனக்குள் வாசமாயிருக்கிற பிதாவின் ஆவியானவரே எங்கிட்ட இருந்து எல்லா கிரியையும் செய்திருக்கிறார். எப்போ? உன்னதமானவருடைய பலன் அவர் மீது நிழலிட்ட பொழுதே. பரிசுத்தாவியானவரின் பலன், பரிசுத்தாவியானவர் உண்மையில் நிழலிடுவார், உன்னதமானவருடைய பலன் உண்மையில் தங்கும்னு சொல்லும் பொழுதே இப்ப யாரால நிரப்பப்பட்டுட்டாரு? இயேசு பரிசுத்தாவியானவராலும் உன்னதமானவருடைய பலனினாலும் நிரப்பப்பட்டுட்டார். ஸோ ஆவியானவர் அந்த பார், அந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே நிரம்பிருச்சு. ஆனா இத இவர் எஸ் சொல்லணும். இப்போ யார் எஸ் சொல்லணும்? ஜீசஸ் எஸ் சொல்லணும். என்னை நடத்துவதற்கு எஸ் சொல்றதுக்கு தான் எத்தனை வருஷம் கழிச்சு? 30 வருஷம் கழிச்சு இவர் வராரு. இல்ல, ஐ சே எஸ் டு ஹோலி ஸ்பிரிட் தான் வராரு. ஸோ அவர் அந்த பயணத்தை, தன்னுடைய பயணத்தை தொடங்குவதற்கு கால் வைக்கும் பொழுதுதான் உடனே அந்த சத்தம் கேட்குது, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அதே தான் உங்களுக்கும். அவர் உங்களை எங்கேயுமே என்ன பண்ண மாட்டாரு, ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். இஸ் அ ஜென்டில்மேன். ஸோ நீங்க எஸ் சொன்னாதான் அவர் செயல்படுவார். அவர் எங்கேயுமே உங்களை என்ன பண்ண மாட்டாரு, அபியூஸ் பண்ணுவதற்கு வரையவே இல்லை. இன்னும் சொல்றாரு ஜீசஸ், என்னை காட்டிலும் பெரிதானவைகளை செய்வேன்றாரு உங்களை. அப்போ அவர் எவ்வளவு வேல்யூ பண்றாருன்னு பாருங்க. நான் இப்போ உங்க கூட ஃப்ளஷா இருக்கிறேன், ஃப்ளஷா இருக்கும்போது நான் பண்றதை பாக்குறீங்க. ஆனா நான் இப்போ உங்க கூட ஸ்பிரிட்டா வந்துருவேன், ஆவியில இருப்பேன். அப்போ நீங்க இதை காட்டிலும் பெரிதானவைகளை செய்வீர்கள்ன்றார். அப்போ பெரிதானவைகள் என்ன உங்களை பொறுத்தவரையும்? குழந்தை எறும்புகளை பார்த்து பேசுன்றாரு. ஆனா இதுவும் ஆண்டவர் செஞ்சுட்டாருன்னா செஞ்சுட்டாரு. ஏன்னா அவர் மரித்து இது பண்ணும்போது
மருத்துவர்கள் எல்லாம் உயிர் தெழுந்துட்டாரு, உயிர் தெழுந்துட்டாங்க. அப்போ அப்பா உண்மை காட்டிலும் நாங்க பெரிய காரியம் செய்யணும்னா என்ன டாடி? வாட் வி வாண்ட் டு டூ, ஸோ ஃபோக்கஸ் ஆன் இட். 11 ஃபோக்கஸ். இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்பா உங்களை காட்டிலும் நீங்கள் கொடுத்துட்டீங்க, உங்களை காட்டிலும் பெருசாக செய்யணும்னு. அதை நாங்கள் எப்படி செய்யணும், எங்கிருந்து செய்யணும், எவ்வாறு செய்யணும், ஹவு, வேர், வென், வாட், எத்தனை கேள்வி வேணாலும் போட்டுக்கோங்க. நிச்சயமாக இதற்கான பதிலை நமக்கு அவர் தர ஆயத்தமாக இருக்கிறார். அன்னைக்கு இப்படியெல்லாம் யோசித்தேன். சரி, போகிற வழியெல்லாம் சுகாங்கணும், அவருடைய உறுப்பை தொடணும், நிழல் படணும், எல்லாமே செஞ்சுட்டாங்களே. அப்போது இவர்கள் காட்டிலும் என்ன செஞ்சாங்க? அப்போ இவரை செய்யாததை சீஷர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஜீசஸ் இருக்கிற காலத்தில் ஜீசஸை நம்பலை, ஜீசஸை நம்ப வைத்தார்கள் அவருடைய கிரியைகளினாலே. இவர்கள் வாழ்கின்ற நிரூபங்களாக மாறினாங்க. அப்போ அதுதான் தோணுச்சு, எஸ், ஐ வாண்ட் டு பி யோர் புக். உங்கள் நிரூபமாக இருக்கணும். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த அற்புதம் வேற எந்த அற்புதமும் எல்லாமே அவர் செஞ்சது தான். செய்யாத அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வார்த்தையை கேட்டு அநேகர் கிறிஸ்துவை விசுவசித்து அவரை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி இப்போ ஊழியக்காரங்கள்லாம் எழும்பி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ். இவர் பேர் என்ன, ரேனாட் போங்கே, அவங்களாம் போய் பண்ண ஊழியங்கள்லாம் வேற மாதிரி. அவருக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஃபஸ்ட்டு போனது டேவிட் லிவிங்ஸ்டன். சாரி, நடுவில் சொல்கிறேன். அவர் பண்ணதெல்லாம் அப்படி. ஸோ ஒவ்வொருத்தரும் ஆவியானவராலே நடத்தப்படும் பொழுது நம்ம மிஷினரி ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம கேட்கணுங்க. சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் இந்த நம்ம ஆர்சி பீப்புள்ஸில் இருக்கிற அந்த செயின்ஸ் ஸ்டோரிஸும் கேட்கணும். ஒரு செயின்ட்டு கழுத்தை வெட்டிட்டாங்களாம். கழுத்தை வெட்டினதுக்கப்புறமும் அவர் பிரசங்கிச்சுட்டு இருக்கும்போது கழுத்தை வெட்டிட்டாங்களாம். அவர் தன்னோட தலையை எடுத்து வச்சுட்டு பிரசங்கத்தை முடிச்சுட்டு தான் இறந்தாராம். நம்ம அந்தோனியார் இருக்கிறார்ல, அவர் ஒரு இடத்துக்கு போகணுமான்னு அவரை பிடிச்சி வச்சுட்டாங்களாம். அங்கே போய் பிரசங்கிக்கணுமா, ஒரு இடத்துல கைது பண்ணிட்டாங்களாம். ஆனால் அவர் அங்கேயும் இருந்திருக்கிறாரு, அங்கேயும் போய் பிரசங்கிச்சிருக்கிறாரு. வெளியில் பார்க்கும்போது, இல்லைங்க, இல்லை நீங்கள் வந்தீங்களே எங்கள் கூட பிரசங்கிச்சிங்களேன். இப்போ இப்படி சில அவங்களோட லைஃப் ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஸோ ஆவியானவர் அப்போ நான் செய்யாததை காட்டிலும் இதெல்லாம் செஞ்சாங்கன்னா இதெல்லாம் தானே. ஸோ இதெல்லாம் விரும்பணும். இதெல்லாம் நம்ம நேசிக்கும் பொழுது நிச்சயம் அவர் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் இருக்கிறார். நம்ம இங்கே தான் உட்காந்துருப்போம். ஆனால் நம்ம ஸ்பிரிட் ட்ராவல் பண்ணி என்ன பண்ணோம், ஊழியம் செஞ்சுட்டு வரும், அநேகருக்கு சொஸ்தமாக்கிட்டு வரும், மரித்தவர்களை உயிர்த்தெழ செஞ்சுட்டு வரும். நீங்கள் போக மாட்டீங்க, உங்கள் ஆவியே எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது அப்போ இங்கே ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். யூ நோ ஹிம். சத்திய ஆவியானவரை அறிவீர்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலை ஆவீர்கள், இல்லையா? இப்ப இங்க இவர் என்ன சொல்றாரு, அவர் உங்களுக்குள் வாசம் செய்வார், நீங்கள் அவரை அறிவீர்கள். நீங்கள் அவரை அறிவதால் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அவரால் நீங்க என்ன பண்ணப்படுவீங்க, நடத்தப்படுவீங்க. அவருடைய சத்தம் கேட்கும், அவருடைய சித்தம் உங்க காதுகளில் தொனிக்கும், உங்க இருதயத்தின் ஏக்கமா இதெல்லாம் மாறும். பட் he is waiting for you to say yes. அவ்வளவுதான். அவர் எல்லாம் ரெடியா இருக்கிறாரு. பட் உங்க வாயிலிருந்து ஒரு எஸ்ஸுக்காக அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, காத்து கொண்டு இருக்கிறார். ஓகே, அப்போ நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்க கூட இருக்கிறவரை நம்ம மட்டுப்படுத்திட்டு இருக்கோம். அவர் எப்படியா, இஸ் அ டிவைன் ஜீனியஸ். நீங்க ஜெரோனி சொன்னா டிவைன் லைட் நம்மளை நடத்துதுன்னு, இல்லையா? அவர் தெய்வீக வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை யாராலும் என்ன பண்ண முடியாது, சும்மா ஒரு இன்ச்சு கூட என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. இப்போ இந்த லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, சுவிட்ச் ஆஃப் ஆனா டார்க்கு. ஆனா அவருடைய அந்த தெய்வீக வெளிச்சம், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சத்தை நீங்க நினைச்சா கூட அணைக்க முடியாது. அதுதான் உண்மை. அதுக்கு வசனம் வேணும்னா சொல்றேன், என்னது, முறிந்த நாணலையும் மங்கி எறிகிற திரியையும் அணைக்காதவர். திரி உள்ளதான் இருக்குது, மங்கி எரிஞ்சாலும் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனா அந்த லைட்டை
என்ன சொல்றது, அனலாக்குவதற்கு இப்ப நீங்க என்ன சொல்ல வேண்டியதா இருக்குது, எஸ்ன்னு சொல்லணும், அவ்வளவுதான். ஆனா ஏத்தி வைத்த விளக்க ஒரு பொழுதும் அணைக்காதவர், எப்பொழுது பிதா கிறிஸ்துவை உங்களுக்காக தந்தருளி இவங்க 2 பேரும் இணைந்து எப்ப ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்தாரோ, உங்களுக்குள்ள எரிந்த விளக்கு தான். ஆனா அதை பிரகாசமா எரிய செய்யறதற்கு இப்ப நீங்க என்ன சொல்ல வேண்டியதா இருக்கிறது, எஸ் சொல்லணும். ஸோ இட்ஸ் அ கிரேட் ப்ரிவிலேஜ். நீங்க ஹானர் பண்ணணும் அவரை. அவரு உங்களுக்குள்ள, அவருக்கு வீடாங்க இல்ல. யார் சொல்றா, பெத்தேல் இவர் சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுறேன்றாரு, தாவீது சொல்றாரு சாலமோன் கட்டுறேன்றாரு, இப்பவும் அங்கங்க கோயில் கட்டி இருக்கிறாரு. ஆனா நான்லாம் அங்கெல்லாம் தங்கலப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், நீ தான் என் வீடுன்னு சொல்லி அவருக்கு உங்களுக்குள்ள இருக்கிறாரே. நம்ம எவ்வளவு ப்ரிவிலேஜா நினைக்கணும். அட்லீஸ்ட் காலையில் எந்திரிச்சோன்னே உங்க இப்படி வைங்களேன், இங்கதான் இருக்கிறாரு, ஐ லவ் யூ ஹோலி ஸ்பிரிட், குட் மார்னிங்ப்பா, அவங்கள நேசிக்கிறேன், இன்னைக்கு என்ன வச்சிருக்கீங்க, உங்க சத்தத்தை மாத்திரம் நான் கேட்கணும், வாட் நீங்க என் கூட இருந்து என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ அதை எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவரை நீங்க பெர்மிட் பண்ணும்போது இஸ் டேக்கிங் கண்ட்ரோல். நீங்க பார்க்குற பொருள் எதுல இருந்தும் அவர் உங்க கூட என்ன பண்ணிட்டே இருப்பாரு, பேசிக்கொண்டே இருப்பார். ஸோ இப்படி அவரை மட்டுப்படுத்தக்கூடாது. அவர் எனக்குள்ள இருக்கிறது அது என்னுடைய பெரிய பாக்கியம். சொல்றீங்களா, அப்பா நீங்க எனக்குள் வசிப்பது அது நான் செய்த பாக்கியம்ப்பா. எத்தனையோ இடங்கள் இருந்தாலும் நீங்க எனக்குள்ள என்ன ஒரு வீடா இருந்து எனக்குள்ள வசிப்பதற்கு அப்பா நான் பாக்கியம் செய்திருக்கிறேன் அப்பா, ஐ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லுங்களேன். ஜஸ்ட் ஃபீல் இட். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, அவர் உங்களுக்குள்ள உள்ளும் புறம்பும் ஓடிக்கொண்டே இருக்கிறார், அவர் உங்களுக்குள் வசிக்கிறார். இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நீங்க கம்ஃபர்ட்டா வச்சிருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, வீட்டுக்குள்ள என்ன பண்றாங்க, கெஸ்ட் வராங்க. இப்போ கெஸ்ட் வரும்போது என்ன பண்ணுவோம், வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஜஸ்ட் பாட்டுக்கு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்ம அவங்கள கம்ஃபர்டபுளாகவே வச்சுக்கலாம்ல. என்னடா அது வீட்டுக்குள்ளே வந்தோம், இதுங்க பாட்டுக்கு நம்மளை உட்கார வச்சுட்டு போயிடுது அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் இங்கே ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் எப்படி ஒரு கெஸ்ட்டை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள எப்படி ஹானர் பண்ணுறீங்களோ, நீங்கள் அவங்களுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களோ அதுதான் என்னது நல்ல பழக்கம். அப்போ நீங்கள் அவங்கள கம்ஃபர்ட்டாக வச்சுப்பீங்க. அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறதோ, அவங்க பேசுறதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறதோ அதுதான் என்னது, அவங்களையும் நம்ம கம்ஃபர்ட்டாக வச்சுக்குவோம், நம்மளும் அங்கே அவங்கள ஹானர் பண்ணுறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. இது மாதிரி தான் ஆவியானவரை நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆமாப்பா நீங்கள் எனக்குள்ளே இருக்கீங்க, தேங்க்யூ டேடி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க. அவர் சொல்லுவார், இல்லைப்பா இது என்ன சொல்லான்ட்டு இருக்கிறேன்னா அப்படின்போது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, என் கஷ்டம் உங்களுக்கு புரியாது, இதுக்கு சொல்யூஷன் நீங்கள் சொல்ல முடியாது, நான் தான் டெசிஷன் எடுப்பேன், டபார் டபார் டபார்னு என்ன பண்ணுறோம், டெசிஷன் எடுத்துகிட்டு அவரை மட்டுப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அவரை வேல்யூ பண்ணுங்க, அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அப்போ எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க அதையும் பார்க்கலாம், சரியா? ஸோ சொல்லுங்களேன், நான் என்னுடைய மனதினால் வாழும்படிக்கு அழைக்கப்படலை, நான் ஆவியிலே வாழும்படிக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறேன். ஆமென். ஸோ நீங்கள் அவரை வெல்கம் பண்ணணும், ஆவியானவரை வரவேற்று நீங்கள் அவருக்கு எஸ் சொல்லும் பொழுது அவர் உங்களை முற்றிலுமாய் எடுத்துக்கொள்கிறவராக இருக்கிறார். கொஞ்ச நேரம் அப்படியே எந்திரிச்சு நின்று சொல்லலாமா, அப்பா நாங்கள் உங்களை வரவேற்கிறோம்ப்பா, சில நேரங்களில் நாங்கள் உங்களை டிஸ்ஆனர் பண்ணியிருக்கோம், ஆனால் டுடே வி டேக் அ டெசிஷன். உண்மையாக இருந்தால் எடுங்க, நீங்கள் அதை கொத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துங்க, அவர் உங்களை கட்டாயப்படுத்தவே இல்லை. இஃப் யூ வாண்ட் டு சே எஸ் யூ கேன் சே எஸ். ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே ஆலோசனை கர்த்தரே ஆளுகை செய்யும். சொல்லுங்களேன், ஜீவ தண்ணீர் நீரே
தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. Is in you என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். Yes, Father. ஓரியாந்தரே. எஸ், ஒரு முழு மனதோட அவரை வரவேறுங்களேன். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். வேற எங்க இருந்து வெளியில இருந்து நீங்க கூப்பிடல. உங்களுக்குள் இருக்கிறவரை உங்களுக்குள்ள இருந்து செயல்பட நீங்க அனுமதிக்கிறீங்க. Yes, we say yes to you, Father. We say yes to you, Father. Yes, amen. அப்பா, உங்க கரத்திற்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எப்பொழுது இயேசு கிறிஸ்து தன் சுவாச காற்ற ஊதி ரீபலஹதரா. எஸ் எஸ், இப்போ உங்க ஆவியானவர் ரீபாலா துருஷதரபா இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது தன் சுவாச காற்ற ஊதுகிறார். Take Holy Spirit as your companion. Take Holy Spirit as your counselor. Take Holy Spirit as your guide. Take Holy Spirit as your teacher. He will lead you. ஹாரியாந்தரே, ஏற்ற துணையாக பரிசுத்த ஆவியானவரை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய சுவாச காற்றை உங்கள் மீது ஊதுகிறார். லீ பவவதியாந்தரே ரீவரஹதரடா. Thank you, Father. நன்றி செலுத்துறோம்ப்பா. சகல சத்தியத்திற்குள்ளும் ஆவியானவர் எங்களை நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம 1ஆம் தேதி ப்ரேயர் அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஓப்பன் விஷன் பார்க்குறேன். அந்த ஓப்பன் விஷன்ல ஒரு கழுகு இருக்கு. அந்த கழுகு குட்டி குட்டியா இருக்கும்ல, அந்த ரெக்கையெல்லாம் அது ஈஸியா குத்தி குத்தி இது பண்ணிடுச்சு. ஆனா அந்த பெரிய பெரிய இது இருக்கும்ல, அது ரொம்ப பெயினா இருக்கும்ல. அப்போ அது அது எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுது. அது திருப்பி திருப்பி என்ன பண்ணுது, பார்க்குது. ஆனா அதை பிடுங்கிறதுக்கு அதுக்கு கஷ்டமா இருக்கு, வலிக்குமே, அந்த மாதிரி இது பண்ணிடுது. அப்ப நான் இந்த சீனை நான் பார்க்குறேன். அப்போ இது என்ன ஏசப்பா, இதுதான் போய் அப்படி இப்படி உரசனா கூட எடுத்துட்டு போயிடலாமே அப்படின்போது, இல்லை அது எடுக்க முடியாது. அப்படி இது எப்படி இருக்கான், மற்றதெல்லாம் மேலாப்புல இருக்கும், இந்த பெரிய சிறகுகள்லாம் என்ன இருக்குமா, அதோட ரத்தனா அந்த இது கூட கனெக்ட் ஆயிருக்குமா. அப்போ அதனால அது அவ்வளோ ஈஸியாக அது வராது. இதுதான் என்ன பண்ணணும், இதுதான் கொத்தி எடுக்கணும். மற்றதெல்லாம் முள்ளில் இப்படி புரண்டாவோ இல்லை இதில் பண்ணி இது பண்ணாவோ இதாயிரும். ஆனால் இது தான் அதுதான் எடுக்கணும், ஆனால் அதுக்கு அது வலிக்கும் அப்படின்னா. இப்போ இது என்னது, இது என்ன காமிக்கிறீங்க அப்படின் போதுதான் இப்படிதான் சில உறவுகள் நீ பிடிச்சி வச்சிருக்க, அந்த உறவுகளை நான் யூ வாண்ட் என்ன பண்ணணும், பிக் பண்ணணும் அப்படின்றாரு. அப்பதான் தெரியுது நம்ம குறைக்க வைக்கிறாரு, காமிச்சு தரிசனம் எனக்குன்ட்டு. அப்போ எப்படி டாடி, ஆமா இட்ஸ் பெயின்ஃபுல்லா இருக்கு, நீ தேடி தேடி என்ன பண்ற போற, ஆனா யூ வாண்ட் டு பிக் அப் சம் உறவுகளை பிடுங்கி தான் போகணும், அது வலிக்கும் தான் உனக்கு, ஆனா நீ பிடுங்கணும் போது நான் எப்படி பண்றது எனக்கு தெரியலையேன் போது ஆவியானவர் சொல்றாரு நமக்கு, அவர் கைடு. உடனே அவரை கூப்பிடு அப்படின்றாரு. எஸ் டாடி, என்னால முடியல, நீங்க நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு. உடனே ஆவியானவர் என்ன பண்றாரு, டக்குன்னு அதுவும் நான் தான் எடுக்கிறேன், ஏன் அந்த பீக்கு தான் என்ன பண்ணுது, திரும்பி போய் அதை பிடுங்கி போடுவதற்கு உதவி செய்யறாரு. இப்படி ஒரு தரிசனத்தை தான் 1ஆம் தேதி பார்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு ஒரு இதில் தூங்கிட்டு இருக்கும்போ ஒரு தரிசனத்தில் நான் பார்க்குறேன், என்னோட ரிலேஷன்ஸ் ஒருத்தவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க, என்னோட ஃபோனில் உழுகுது. என்னன்னு பார்த்தா அவங்கெல்லாம் சேர்ந்து எங்கேயோ போயிருக்காங்க, டூர் போயிருக்காங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது என்ன, அந்த இது கண்ணு என்ன ஆகுது, கலங்குது. நான் இல்லையே, நான் இல்லாமல் அக்கா தங்கச்சி மாமா மச்சான் எல்லாம் சேர்ந்து
டூர் போயிருக்காங்களே, நம்மளை விட்டுட்டாங்களே, நம்மளை மறந்துட்டாங்களே அப்படின்னு அழுகும்போது நான் டக்குன்னு அந்த இடத்துல ஆவியானவர் எப்படி நிதானிக்க வைக்கிறார் அப்படின்னா, ஏசப்பா இவங்கெல்லாம் சேர்ந்து போனது எனக்கு பொறாமையினால இதாகுதா, இல்லை நான் ஏங்கி தவிச்சு எதனால எனக்கு இந்த கண்ணீர் வருது, எனக்கு ஐ வாண்ட் டு ரீகன்சில், நான் இந்த இடத்துல எங்கேயுமே தவறாக இருந்துடக்கூடாது, அப்படி நான் தவறாக இருந்தால் என்ன நான் மாற்ற விரும்புகிறேன் டாடி, நான் அவங்கள பிளஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே உடனே அவர் சிரிக்கிறாரு. சிரிச்சு இது பண்ணி சொல்கிறாரு, இல்லை இல்லை அவங்கெல்லாம் உன்னை விட்டுட்டு போகலாம், ஐ ஆம் வித் யூ, நான் உன்னை தனித்து விடுவது இல்லை. அந்த உறவுகளை நானாக தான் என்ன பண்ணேன் இது பண்ணேன்னு சொல்லி. ஸோ இந்த விஷயத்த அவங்க நடந்ததுக்கப்புறம் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இப்படி நாங்கள்லாம் போனோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, இப்போ என் ஹார்ட் எனக்கு தான் நமக்கு தான் நம்மளால் தான் முன்னாடியே சொல்லிட்டாரு, தீர்க்கதரிசிகளுக்கு தன்னுடையதை எதையும் மறைக்க மாட்டார்ன்ற மாதிரி அவர் சொல்லிட்டார். சொன்னதுனால அவங்க சொல்லும் பொழுது அப்படியாப்பா, ஆமாம் இந்த வழியாக தான் போனால் ரைட்டு போ. அப்போது நமக்கான துணை யாரு? அவரு. ஸோ நம்ம எந்த ஒரு அப்போ உறவுகள் முக்கியம்தான். சில நேரம் அந்த உறவுகளை நம்ம பிடிச்சி உட்கார வச்சிருப்போம், ஆனால் அதை ஈஸியாக அவர் என்ன பண்ண வச்சாரு, ப்ளக் பண்ணி போட விடுவார். ஸோ எனக்கு இந்த தரிசனத்துக்குமான அந்த கழுகு தரிசனத்திற்கும் இந்த தரிசனத்துக்குமானது அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணாரு சொன்னார். இப்படி உங்களுக்கும் தரிசனங்கள் வழியாக கனவுகள் வழியாக போதிப்பார், அதை காண்பிப்பார். எல்லாரும் உங்களுக்கு கிட்ட பேசுறதெல்லாம் காண்பிப்பாருன்னா அப்படி கிடையாது, ஆனால் சிலதை காண்பிப்பார். உங்களை பற்றியே பேசுகிறத அவருக்கு காண்பிப்பார். சில டைம் நான் அதை சொல்ல போய் தான் அது சில டைமில் அப்படியெல்லாம் இல்லை, நாங்களாம் அப்படி பேசலை, இல்லை நீங்கள் இப்படி பேசியிருக்க மாட்டீங்க, ஆனால் வேற முகமாக பேசியிருப்பீங்க, ஆனால் நீங்கள் இப்படி பேசியிருக்கீங்கன்றது எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, காண்பித்திருக்கிறார். காண்பித்தவர் உண்மையுள்ளவர். அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ இதை போய் அவங்ககிட்ட சொல்லணுமானா இப்போ தான் ஆவியானவரே என்னுடைய வாய்க்கு கொஞ்சம் காவல் வைங்க, என்ன காமிச்சாலும் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் சொல்லனா அது என்ன பண்ணக்கூடாது, நான் சொல்லவே கூடாது. அது நம்ம ரொம்ப கற்றுக்கணும். எல்லாத்தையும் போய் ஓட்டமாய் மாதிரி வளரக்கூடாதுன்றதை இந்த நாட்களில் நான் ரொம்ப அதிகமாய் தெளிவாய் கற்றுக்கொண்டேன். ஸோ இப்படி ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். ஏன் வெளிப்படுத்துகிறார் இதெல்லாம், நான் உன் கூடயே இருக்கேன், நான் உன்னை நடத்துகிறேன், நீ யாரும் இல்லைன்னு என்ன பண்ணாத, கவலைப்படாத. ஸோ சில நேரத்தில் எல்லாம் போனாலும் அவர் உங்கள் கூட இருக்கிறாரு. அதை மட்டும் எப்பொழுதுமே புரிந்து கொள்ளுங்க. தேவையற்ற உறவுகள் உங்களுக்கு அப்படி காண்பித்தாருன்னா உணர் வலிக்கும் தான் அது பின்னாடி, ஆனால் நீங்கள் என்ன பண்ண முடியாது, அதை உதுத்து விட்டாதான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதுதான் உண்மை. கழுகு எல்லாம் கொத்தி ரெடியாக இருக்குது, புதுசெல்லாம் முளைக்குது, இந்த குட்டி குட்டியாக ரெக்கையெல்லாம் இருந்துச்சுல அதெல்லாம் வளர்ந்துடுச்சு, ஆனால் 4-5 மட்டும் நீட்டிக்கிட்டே இருக்குது. அப்போ இது பறக்க ட்ரை பண்ணுது, ட்ரை ஆகலை. ஏன் ட்ரை ஆகலை, பழசு போகணும் இல்லை, பழசு போனால் தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ யாரோ பலருடன் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அதனால நீங்கள் எதையும் என்ன பண்ணாதீங்க, ஹோல்ட் ஆன் பண்ணி வைக்காதீங்க, லெட் தெம் கோ. ஏன்னா கழுகுகளோடு பறக்கிறதுக்கு தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ கோழி குஞ்சுகளோடு பறப்பதற்கு அல்ல. யூ வாண்ட் டு சோர், யூ வாண்ட் டு ரோர். சோரிங்கு ரோரிங் தான் உங்கள் காலிங். அது கூட குவான்னு இப்படி இருக்கு பத்தியா, அப்படி இருக்கு பத்தியா, அது நல்லா இருக்குல்ல, இது நல்லா இருக்குன்னு இந்த குஞ்சு கூட்டம், கோழி குஞ்சு கூட்டம் கீழே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்து வர்றதுக்கு நம்ம அழைக்கப்படலை. நாம் மேலே பார்ப்பதற்கு, நாம் மேலே உயர்வதற்கு, நமக்கு வைத்திருக்கிற மகத்தான தரிசனத்தை நோக்கி ஓடுவதற்கு தான் உங்களுக்கு யார் கொடுக்கப்பட்டிருக்கா, ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ சே எஸ் டு த ஹோலி ஸ்பிரிட். ஆமென். எதுக்கு ஆவியானவர், ஏன் அவர் உங்களை கைட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு டூர் போகலாமா? இன்னைக்கு இப்படி தான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆசைப்பட்றேன். எப்படி டூர்னா, நமக்கு அந்த பாஷையும் தெரியாது, அந்த நாட்டோட எதுவுமே தெரியாது. சரி, அப்படி ஒரு ஊருக்கு போகலாம். எந்த நாட்டுக்கு போகலாம் சொல்லுங்கள்? ஜப்பானுக்கு போகலாமா? ரெடியாக இருக்கீங்களா? இல்லை பாஸ்போர்ட் விசாலாம் ரெடியாக இருக்கா? கிளம்பலாம். இப்போ எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் ஃப்ளைட் ஏறி அங்கே போய் இறங்கியாச்சு. இப்போ இறங்கணும்னா உங்களுக்கு பாஷை தெரியாது, நோட் த பாயிண்ட். உங்களுக்கு வழி ஒன்றுமே தெரியாது. போய் இறங்கணும்னா யாரை தேடுவீங்க? கைடை தான் தேடும். இல்லை உங்களுக்கு அங்கே சொந்தக்காரங்க யாராச்சும் என்ன பண்ணியிருக்கணும், அந்த ஊரை பற்றி தெரிஞ்சவங்க, அந்த லாங்குவேஜை பற்றி தெரிஞ்சவங்க, அந்த சாப்பாடை பற்றி தெரிஞ்சவங்க, ரோடு மேப்பை பற்றி தெரிஞ்சவங்க இருக்கணும்.
அப்போ நம்ம யாரை தேடணும்? கைடு வரணும். இப்போ இந்த கைடு வந்த உடனே உங்களுக்கு அந்த ஊரும் தெரியாது. நான் மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறேன்னு தான் இப்போ போகிறோம். எங்கே போகிறோம்? ஜப்பானுக்கு போகிறோம். போயாச்சு. போய் யாருக்கு வந்தாச்சு? கைடு வந்தாச்சு. நமக்கு யாரையும் தெரியாது. எல்லாம் வந்தாச்சு. எங்கே என்ன சொல்கிறது, காரில் போகிறோம், எல்லாம் போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம பார்வையெல்லாம் யார் மேலே இருக்கும்? கைடு மேலே தான் இருக்கும். வர எங்கேயாச்சும் போவார், கசா முஷா கிஷான்வார். அவங்க பதில் சொல்லுவாங்க கிஷா மிஷா குஷான்வாங்க. நம்ம இவங்க வாயும் பார்ப்போம், அவங்க வாயும் பார்ப்போம், ஏதோ ஒன்று பேசுகிறாங்கன்ட்டு. இப்போ நம்ம யாரை கூட ஒட்டிக்கொள்வோம்? கைடு கூட. எப்படி ஒட்டிப்போம்? ஒரு ஃபெவிகால் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கீங்களா? நல்லா ஒட்டணும்னு யானை என்ன இழுத்தாலும் அது பிரிஞ்சே வராது. அந்த அளவுக்கு என்ன பண்ணிக்க இப்போ நம்ம பார்வையெல்லாம் யாரை நோக்கி தான் இருக்கும்? கைடை நோக்கி தான். நம்ம புள்ள நம்ம கை எங்கேயாச்சும் போய் வா 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 அவரு அங்கே போறாரு, நீ எங்க இங்கே இழுத்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி கைடை பார்த்துக்கிட்டே தான் போயிட்டு இருப்போம். அப்படியே போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு வழியில கைடை காணோம். கைடை காணோம். நீங்களும் எங்கெங்கேயோ தேடி பார்க்குறீங்க, கைடு இல்லை. இப்போ குழந்தைங்கலாம் கொய்யா கொய்யான்னு கத்துது, உங்களுக்கும் வயிறு கில்லுது, எங்கேயாச்சும் சாப்பிட போகலான்னு போவோம். ஏன்னா இல்லைன்னா சாப்பாட்டுக்கு சிங்கிதான். ஆனால் என்ன பண்ணணும், வயிறு பசிக்குதே, போவோம், ஏதோ ஒரு ஹோட்டலுக்குள்ளே போவோன்ட்டு நீங்களும் அங்கே பார்த்துட்டு போயிடுறீங்க. அவனும் ஷியான்னு உங்களை கூப்பிட்டுட்டு கிஷாக்கோ அப்படின்றான். ஓ கீரை தோசையாப்பா, சரி எனக்கு ஆளுக்கு ஒரு பிளேட்டு கொடு அப்படின்னு. அப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னு நீங்கள் அவன் காமா கியா கியா ஆட்டு கீமா, ஓ ஆட்டு கீமாவா, சரி அது ஒரு பிளேட்டு கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிடுறீங்க. சொல்லிட்டு அவனும் போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் சொன்னதை நீங்கள் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்க? கீரை தோசையும் ஆட்டு கீமா கிரேவி ஏதோ சம்திங் அது மாதிரி சொல்லிட்டீங்க. அப்பா இதுதான் வரப்போகுது, இந்த ஊரில் சுப்ரே பசி. உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு? கபன்னு பசிக்குது எல்லாம். இப்போ அவன் கொண்டு வரான் கம்மன்னு. சரி என்னவோ சுட சுட வருதியா அப்படின்னு அப்படியே நீங்களும் அவளாக பார்த்துட்டு அவன் கொண்டு வந்து வச்சோன்னே அதை பார்த்தா அதுக்குள்ள தவளைக்கால் சூப்பும் பாம்பு தோல் ஃப்ரையும் இருக்குது. எப்படி இருக்கும் இப்போ உங்களுக்கு? இப்படிதான் சில நேரத்தில் நம்ம போகிற கைடை ஃபாலோ பண்ணாமல், நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை ஃபாலோ பண்ணாமல் நம்ம ஒரு யூட்டர்ன் எடுக்கும்போது சில நேரம் இப்படி தான் போய் சிக்கி தவிச்சுக்கிறோம். சிக்கி தவிக்கிறது என்னமோ நம்ம தான், வழியை விட்டது நம்ம தான். ஆனால் தவறு பார்த்தீங்களா, நாங்கள் எப்படி இருக்கோம், உங்களுக்கு கண் இல்லையா, உங்களுக்கு காது இல்லையான்றோம். நம்ம மைண்டால் நடத்தப்படும் பொழுது சில நேரம் ஆவியானவர் என்ன பண்ணிடுறோம்? மட்டுப்படுத்திடுறோம். ஸோ டோன்ட் take a route to follow your mind. Enroot your root, enroot your mind, enroot your spirit to follow the spirit. Amen. ஸோ நீங்கள் ஆவியானவர் அலே நடத்தப்படும்படிக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கும். இப்போ கைடு வந்துட்டாரு. இப்போ கைடு இனி விடுவீங்களா? எப்படியோ விட்டுருப்பீங்க, விட மாட்டோம். இப்போ கைடு வராரு. இப்போ கைடு அந்த மெனுவை வாங்குறாரு. மெனு வாங்கி என்ன பண்ணுறாரு? அப்படியே வாசிக்கிறாரு. ஒன்றுன்னா வாசிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறாரு? எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் ஆண் வாயவே பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கைடு தான் உங்களுக்கான ஆப்டான ஃபுட்டை கரெக்டாக சொல்லுவார். அப்பா உங்கள் ஊர் சாப்பாட்டுக்கு இதெல்லாம் உனக்கு ஒத்து வராது, இங்கேயும் உங்கள் ஊர் சாப்பாடு இருக்குது, அதை நான் உனக்கு வாசிக்கிறேன், இது பற்றியா இதெல்லாம் இதுதான் அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ஃபுட்டை நீங்கள் எடுத்து சாப்பிடுவீங்க. உங்கள் நல்லதுக்கு, உங்கள் தேவைக்கு, உங்களை எப்படி வளர்த்த வேண்டுமோ அதற்கான வார்த்தையை சொல்லுகிறவர் ஆவியானவர் மாத்திரமே. ஸோ ஆவியானவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய உங்களை ஒப்பு கொடுங்க. Say yes to the Holy Spirit. ஏன்னா நீங்கள் ஆவியானவரோடு இணைக்கும் பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்த வல்லவராயிருக்கிறார். அதனால உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை ஒரு பொழுதும் என்ன பண்ணிடாதீங்க, மட்டுப்படுத்தி விடாதீர்கள். 1 யோவான் 4:4 இப்படி சொல்லுது, ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவரை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்களேன்,
உலகத்தில் இருப்பவரை விட என்னில் இருப்பவர் பெரியவர். நான் தேவனால் உண்டானபடியினால் நீங்கள் தேவனை அறிந்து இருக்கிறீர்கள். நீங்கள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள். சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சகத்தின் ஆவி இன்னதென்பதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சோ நீங்கள் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவர் உங்களை எதற்கு நேராக நடத்துவார்? சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அப்போ பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார்னா சின்னவன் ஒருத்தர் வெளியில இருக்கிறான்றது அர்த்தம். இந்த சின்னவன் வேலையே என்னதான்? பக்க வழியா வர்றதுதான். இவரு உங்க ஆவியோடு இணைந்து இருக்கிறார். அப்ப பெரியவருடைய வேலை என்ன? இஸ் ரொம்ப ஜென்டில் காட். அவர் திறந்த வீட்டில் நாய் நுழையிற மாதிரி வருகிறவர் அல்ல. அதனாலதான் இதோ வாசப்படியிலே நின்று கதவை டொக்கு டொக்கு என்று தட்டுகிறேன். நீ திறந்தாயானால் நான் உள்ளே வந்து உன் கூட என்ன பண்ணுவேன்? ஐ எம் ரெடி டு மேக் அ பார்ட்டி வித் யூன்றார். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? ஓப்பன் பண்ணணும். யூ வாண்ட் டு சே எஸ் டு ஹிம். ஹி இஸ் வெயிட்டிங் ஃபார் யோர் ஆன்சர். ஒரு காதலன் எப்படி காதலியோடைய வார்த்தைக்காக தவிக்கிறானோ, ஏங்கி தவிக்கிறானோ, அது போல ஆவியானவர் உங்களுடைய வார்த்தைக்காக உங்களுக்குள்ளிருந்து ஏங்கி தவிக்கிறார். அதை புரிஞ்சுக்கோங்க. அவர் எங்கேயோ வெளியிலிருந்து நீங்க எஸ் சொன்னோன்னா டைங்னு உள்ள வரவர் இல்லை. அவர் என்னைக்கும் உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனா அவர் உங்களுக்குள்ளிருந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு உங்களுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ யூ வாண்ட் டு சே எஸ். ஆமென், ஆமென். ஏன்னா இஸ் அ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். அவர் உங்களை எப்பவுமே அப்யூஸ் பண்ண ட்ரை பண்றது இல்லை. அவர் எப்பொழுதும் உங்களைய ஃபோர்ஸ் பண்றதே இல்லை. அவர் உங்களோட ஆன்சருக்காக வெயிட் பண்றாங்க. இப்ப நான் சொன்னேன் ஸ்பிரிட், மைண்ட் இல்லையா? சத்திய ஆவியானவர், வஞ்சகத்தின் ஆவி. இப்ப சத்திய ஆவியானவர் பெரியவர், வஞ்சகத்தின் ஆவி சின்னவன். இப்போ சத்தியத்தின் ஆவியானவர் எப்படி உள்ள வருவார்னா, he will lead with your spirit. ஸ்மால் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா எஸ்ன்னு போட்டிருக்கும். தமிழ்ல ஆவி ஆவின்ட்டாங்க. நம்ம இப்ப ஆவியானவர்னு வச்சுக்குவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆவியோட தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? டைரக்டா டீல் பண்ணுவார். இப்ப டீல் பண்ணி இந்த ஸ்பிரிட்ல இருக்கிறது உங்க மைண்டுக்குள்ள வரும். இப்போ உங்க மைண்ட் என்ன ஆகும்? என்லைட் ஆகும். உங்க மைண்டு மறுரூபமாகும். அவரை அறிகிற அறிவினாலே நீங்க வளர வளர உங்கள் மனது புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். ஆனா இவன் எங்க போவான்? உங்க மைண்டுக்குள்ள வருவான். உங்க சிந்தனையினாலே வீணரானீர்களே என்ற மாதிரி உங்க சிந்தனைக்குள்ள வருவான். அவன் உங்க சிந்தனையிலிருந்து உங்க ஸ்பிரிட்டை பிடிப்பான். இப்போ உங்க சிந்தனையிலிருந்து அவங்க ஸ்பிரிட்டை பிடிக்கிறதுனால இப்போ உங்க ஸ்பிரிட் என்ன ஆயிரும்? பாழாகிவிடும், இருள் அடைந்துரும். இப்போ இதுக்கு தான் டிஃபரன்ஸ் தெரியும். எப்படி டிஃபரன்ஸ் தெரியும்? ஆவியானவரால் நீங்க நடத்தப்படும் பொழுது எப்பொழுதும் உற்சாகமா இருப்பீங்க. எப்போ இதுதான் கரெக்ட், பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்பெல்லாம் தோண்டு போவீங்களே, இவர் என்ன பண்ணுவார்? இவர் உற்சாகத்தின் ஆவியானவர் உங்களை தட்டி தூக்கி தள்ளிக்கிட்டே உங்களை புஷ் பண்ணி மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுதான் நீங்க ஆவியானவரால் நடத்தப்படுறது. இன்னும் கொஞ்சம் முறங்கட்டும்னு சொல்லி, எனக்கு அங்க வலிக்குது இங்க வலிக்குது, இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி நீங்க அப்படியே உங்களை டயர்ட்னஸ்குள்ள கூட்டிட்டு போயிட்டே இருக்கீங்கன்னா யூ ஆர் லீட் பை த சாரி டு சே வஞ்சகத்தின் ஆவி. ஸோ உங்க டயர்ட் ஆகும்போது, நீங்க கவலைக்குள்ள ஆகும் பொழுதெல்லாம் இன்னும் உங்களை கவலைக்குள்ள இழுத்துட்டு போகுதுன்னா அவன் உங்களைய மைண்டில் டீல் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஆனா நீங்க கவலைக்குள் போகும் பொழுது உடனே தேவனுடைய வார்த்தையோ இல்ல தேவனுடைய வேற விதத்துல அவருடைய சத்தமோ எங்கேயோ இருந்து உங்களை உற்சாகப்படுத்துதுன்னா யூ ஆர் லெட் பை த ஹோலி ஸ்பிரிட். இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இதை உங்களுக்குள்ளே நீங்க கேட்டு பார்த்துக்கோங்க. எப்பெல்லாம் நீங்க தோண்டு போமா போவோம் தான், எல்லாம் இதாகுமா ஆகும். ஆனா உடனே உங்களை தூக்கி நிறுத்துவதற்கு ஓடோடி வரும், பெருமூச்சோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர் ஓடி வருவார். உடனே உங்களை தூக்கி விட்டுருவார். ஆனா தூக்கி விடாம நீங்க அதுக்குள்ளேயே போறீங்கன்னா மேற்படியா உங்களைய மைண்டை வச்சு நல்லா ஒத்தனம் கொடுத்துட்டு இருக்கான்னு அர்த்தம். ஸோ அவன் ஒத்தனத்தை கொடுக்காதபடிக்கு சே எஸ் டு த ஹோலி ஸ்பிரிட். ஆமென், ஆமாம். இப்போ உங்களுக்கு ஒரு கோபம் வருது, டப்பான்னு புரியுறீங்கன்னா அடுத்த நிமிஷம் இல்லை நான் இப்போ இந்த இடத்துல ராங் பண்ணியிருக்கேன், நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களை அங்கே சப்மர்ஜ் பண்ண வைப்பாங்க. இதுவே இல்லை அவங்க பார்த்தீங்களா அப்படின்னு உங்களுக்குள்ள அந்த வேவரிங் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா யூ ஆர் லெட் பை த சின்னவன். ஸோ நீங்கள் பெரியவர்களாக இருக்கும்படிக்கு, பெரியவராலே நடத்தப்படும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அழைக்கப்பட்ட நீங்கள்
பேரு பெற்றவர்கள், நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வீர்களாக. ஸோ இன்னைக்கு பாடின மாதிரி என் உடலும் உங்க உள்ளமும் அவருக்காக ஏங்கட்டும். பெரியவர் ஆளை நடத்தப்படுவதற்கு நீங்க ஏங்குங்க. கண்டிப்பா எஸ் சொன்னா போதும். இப்போ எப்படி சொல்றது, இந்த ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, இன்ஜின் எல்லாம் அங்கங்க நடத்திடுவாங்க, பாக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து சொல்லுதா, நான் இன்ஜினோட சேர்ந்து நான் இந்த பக்கம் என்ன சொல்றது, இப்படி இந்த பக்கம் என்னப்பா ஊரு, மதுரை பக்கம் போகணும் அப்படின்னு அந்த பாக்ஸ் வந்து சொல்லுதா? யாரு கனெக்ட் பண்றாங்களோ, எந்த ஊருக்குன்னு இது ஃபிக்ஸ் ஆயிருக்கோ அது என்ன ஆயிடுது, கனெக்ட் ஆகி போகுது. இல்லை இந்த சைடு மாயவரம் மன்னார்குடி போகணும்னா இந்த பக்கம் கனெக்ட் பண்ணுறாங்க. இதோட இந்த பாக்ஸோட வேலை என்னன்னா, அதோட கை நீட்டி இருக்கிறது தான். அதாவது அந்த ஹூக் பார்ட்டை தனக்குள் ரெடி பண்ணி வச்சிருக்கிற வேலை தான் இந்த பாக்ஸோட வேலை. அப்போ உங்க வேலையும் அவ்வளோதான், சே எஸ் தான். நீங்க ஒரு வார்த்தை எஸ் சொன்னா போதும், உங்க பாக்ஸை ஆவியானவரோட கூட இணைத்து அவர் எங்கே செல்கிறாரோ அங்கே உங்களை அழைத்து செல்வார். ஆமென். உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். வர வாரத்தில் பார்க்கலாம் எப்படியெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர். நம்ம சொன்ன ஒன்று தான் சொல்லியிருக்கேன், ஸ்பிரிட் மைண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்பிரிட்டு மைண்டு. உங்கள் ஸ்பிரிட்டோட தான் இணையணும். அப்போது இந்த ஸ்பிரிட்டுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் ஸ்பிரிட்டுக்கு நீங்கள் சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். உங்கள் ஸ்பிரிட் உங்கள் கூட பேசும் தெரியுமா? உங்கள் ஸ்பிரிட் பேசும். மைண்ட் பேசுறது வேற, ஸ்பிரிட் பேசுறது வேற. ஸ்பிரிட் சில டைம் நீங்கள் ஒன்று செஞ்சுட்டு இருக்கும்போதே, இல்லை ஏன் இப்படி யோசிக்கிற, ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி படப்படக்குங்களா? ஒரு நீங்கள் ராங் டெசிஷன் ஏதோ ஒன்று செய்யும் பொழுது உங்கள் ஹார்ட் ஒன்று படப்படன்னு இருக்குல்ல, அதுதான் உங்கள் ஸ்பிரிட். நீங்கள் இல்லை எனக்கு இப்படி தோணுது, இது தப்பாக போயிரும்னு தோணுதுன்னு சொல்லி ஒன்று சொல்லுது இல்லை, அதுதான் உங்கள் ஸ்பிரிட். அப்போ அந்த ஸ்பிரிட்டை கரெக்டாக நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆவியானவர் பிடிச்சிருவீங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்பிரிட்டோட சத்தத்துக்கு இந்த ஒரு வாரம் ப்ராக்டிஸ் கொடுங்க. கடகடான்னு எதையா பண்ணாதீங்க. காலையில் எந்திரிக்கிறீங்களே, எந்திரிச்சோன்னா இங்கே என்ன சொல்லுது கேளுங்க. இங்கே என்ன நீ சொல்கிற, வாட் ஐ வாண்ட் டு டூ, நீ அவரோட இணைஞ்சு இன்னைக்கு நீ என்ன செய்யணும்னு நீ இருக்கிறேன்னு ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் யுவர் ஸ்பிரிட். ஏன்னா உங்கள் ஆவி யார்கிட்ட இருந்து வந்தது? அவர்கிட்ட இருந்து வந்தது. அப்போ நீங்கள் தேவனால் உண்டானவர்கள், உங்கள் ஆவி தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கு. ஸோ ரெஸ்பெக்ட் யுவர் ஸ்பிரிட். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. உங்ககிட்டயே அன்பு கூறலைன்னா உன் ஸ்பிரிட்டையே நீ ரெஸ்பெக்ட் பண்ணேன்னா மற்றவன் ஸ்பிரிட்டை நீ எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறது? புரிகிறதா உங்களுக்கு? அப்போ யூ வாண்ட் டு வேல்யூ யுவர் ஸ்பிரிட். உங்கள் ஆவியை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்கு தான் நல்லா காற்றை இழுத்து விடுங்க. ஓ உங்கள் ஆவி என்னுடைய ஆவியிலே கலக்கப்படுவதாக, உம்முடைய சத்தத்தினாலே நான் நடத்தப்படுவதற்கு நான் என்னைய விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி காலையில் ஜஸ்ட் எந்திரிச்சோன்னா ரெகக்னைஸ் யோர் ஸ்பிரிட். எந்திரிச்சோன்னா மண்டான்னு அடுத்த வேலை அப்படி இப்படி போகாதீங்க. ஜஸ்ட் எந்திரிச்சிட்டு உடனே ஃபோன் எடுக்காதீங்க. எந்திரிச்சு ஃபஸ்ட்டு வேல்யூ யோர் ஸ்பிரிட் அண்ட் வேல்யூ பா, என் ஆவி உங்கள் ஆவியோடு இந்த நாளில் கலந்துருக்குது. நான் உம்மாலே நடத்தப்படும்படிக்கு என் ஆவியை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் உங்கள் ஆவியினால என்னை உற்சாகப்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு டீல் போடுங்களேன். வந்துட்டேன்னு உடனே ஓடி வந்துடுவார். இஸ் ரெடி. அவர் எப்போ நீங்கள் கூப்பிடுவீங்க தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, காத்து கொண்டு இருக்கிறார். ஸோ மேலே மேலே மேலேன்னு வழக்க தான் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்குள்ள பாருங்க, உள்ள என்ன சொல்லுது, லிசன் பண்ணுங்க. அப்போ ஒரு சின்ன சின்ன விஷயத்துல இருந்தும் என்ன பண்ணுவாரு, உங்க கூட சொல்லுவாரு, செய்வாரு. இன்னைக்கு பொங்கல்ல முந்திரி பருப்பு இருந்துச்சு, அதை வச்சும் பேசினாரு. பால்ல ஆடை கட்டி இருக்கும், அதை வச்சும் பேசுவாரு. எப்படி நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அது பேசு. நீங்க துவைச்சிட்டு இருக்கும்போது ஒரு நுர போகும்ல ஓடி, அது வச்சும் பேசுவாரு. உங்களுக்கு தளத்துல நீங்க கிரேனை தூக்குனீங்கன்னா அங்கே தொங்கிட்டு இருக்கிற அந்த இரும்பை வச்சு பேசுவார், அங்கே இருக்கிற பொருட்களை வச்சு பேசுவார். அவருக்கு தேவை நீங்கள் லிசன் பண்ணுறீங்களான்னு தான். சே எஸ். எப்படியும் உங்களுக்கு சத்திய ஆவியானவர் தான் போதிப்பார், உங்களுக்கு புரிகிற மாதிரி போதிப்பார். இப்போ நான் சொல்கிறது கூட எத்தனை விளங்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ எஸ் சொல்லுங்களேன், நான் சொல்கிறத இன்னும் நீங்கள் என்னை விட ஞானிகளாக இருப்பீங்கன்னா உங்களுக்கு அடுத்த லெவலில் சொல்லி கொடுப்பார். இல்லை இன்னும் இது புரியலையன் போது இன்னும் உங்களுக்கு பிச்சு சொல்லி கொடுப்பார். ஸோ கண்டிப்பாக இதுக்கு மட்டும், ஏன்னா நீங்கள் வசனத்தை கேட்டுட்டு போகிறதுக்கு நம்ம அழைக்கப்படலைப்பா.
நீங்கள் இது பண்ணுங்களேன், அடுத்த வாரம் நீங்கள் எல்லாரும் வந்து டெஸ்டிமனி சொல்லணும். நம்ம போன வாரம் பார்த்த யாக்கோபுக்கு நீங்கள் என்ன தரிசனம் கண்டீங்கன்னு நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கணும். நான் ஏன்னா நிறைய கேட்டோம், எனக்கு அந்த தரிசனங்களும் தேவனுடைய சத்தமும் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. உடனே அது எனக்கு அப்ளிகபிள் ஆச்சு. இப்போ நான் என் ஸ்பிரிட் அங்கே கனெக்ட் பண்ணுறேன். என் அவரோட மூவ் இல்லாமல் மூவ் ஆகக்கூடாது. பரவாயில்ல, நீங்கள் அப்போ கொஞ்சம் ஸ்லோவாக நடந்தால் கூட தப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் இங்கே லிசன் பண்ணுறீங்க இல்லையா? சில டைம் நம்ம ஆரம்பத்தில் அவங்க லிசன் பண்ணும்போது நம்மளுடைய ஃபாஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் கம்மியாகும். பரப்பரன்னு ஒன்று செஞ்சுட்டே இருப்போம்ல, அந்த பரப்பரன்னு வந்து இப்போ தான் நீங்கள் கன்சீவ் ஆயிருக்கீங்க. அப்போ நீங்கள் எப்படி நடப்பீங்க? அடி மீது அடி வைத்து இல்லையா? அது மாதிரி உங்கள் ஸ்பிரிட்டுக்கு ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் எப்படியே உங்கள் ஸ்பிரிட்டை பார்த்துட்டே மெதுவாக நடங்க. நான் பண்ண ப்ராக்டிஸ், எனக்கு இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கல. சொல்லிக் கொடுக்காதான் எனக்கு நான் கற்றுக்கொண்டதும் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ அவர்கிட்ட இது பண்ணிகிட்டே இருக்கும்போது அவர் உங்கள் கூட பேசுவார். பைபிளில் வார்த்தையிலிருந்து பேசுவார், காரியங்கள் இருந்தவங்களோடு கூட பேசுவார். ஸோ டூ த ஹோம்ஒர்க் ப்ராப்பர்லி. அடுத்த வாரம் இங்கே என்ன சொல்லுதுன்றதை என்ன பண்ணியிருக்கீங்க வந்து சொல்லியிருக்கீங்களா சிஸ்டர் அப்படின்னு மண்டையில் எடுத்திங்கன்னா என் வீட்டில் எவ்வளோ பெரிய குச்சி இருக்குதுன்றத நாளைக்கு காமிக்க. ஏன்னா யூ வாண்ட் டு சே எஸ். போன வாரம் பார்த்தோம் டேவிட் லிவிங்ஸ்டன்றவர் சின்ன பையனாக இருக்கும்போதே யார் நீங்கள் ஊழியத்துக்கு போகிறீங்க இந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா, ஏன்னா அதெல்லாம் வந்து அடர்ந்த காடுள்ள பகுதி, காட்டு மிராண்டிகள் இருக்கிற இடம். ஸோ யார் இங்கே போவீங்கன்னு எல்லாம் பப்பரப்பான்ட்டு முழிக்குது. ஆனால் அந்த பையன் மட்டும் என்ன சொல்கிறாரு? எஸ் எஸ் சொன்னார். அப்போ எஸ் சொல்லும் பொழுது அவர் அந்த எஸ் சொல்லிட்டு நான் எனக்கோ சொல்லிட்டேன் அப்படி போகலை, அந்த எஸ்ஸை நோக்கி பயணித்தார். டாக்டராக மாறினார். டாக்டர் ஆகிட்டு தான் என்ன பண்ணுறாரு, அங்கே போகிறாரு. பல போராட்டங்கள் மத்தியில் அவங்க என்ன பண்ணுறாரு, அங்கே ஊழியம் செய்கிறாரு, கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறாரு. அந்த மக்களுக்கு அங்கெல்லாம் ரொம்ப பல வகையான மலேரியா கொசுவெல்லாம் இருந்ததுனால நிறைய நோய்கள், அதுக்கெல்லாம் அந்த மக்களுக்கு என்ன பண்ணுறாரு, ஹீலிங் கொடுக்குறாரு. எப்படியோ அவரை நடத்துனாங்க. ஆனாலும் அவர் என்ன பண்ணல, ஆப்பிரிக்காவை விட்டு வெளியில் வரணும்னு ஆசைப்படலையாம். ஆப்பிரிக்காவில் எந்த வெள்ளையர்களும் போக முடியாத, ஏன்னா அடிமைத்தனம் அவ்வளோ இருந்திருக்கு, அந்த அடிமைத்தனத்துக்கு எதிராக இவர் அந்த மக்களோடு இணைந்து போராடி இருக்கிறாரு. அப்படி போராடினது மாத்திரமல்ல, யாரும் போக முடியாத இடங்களுக்குள்ள மாகாணங்களுக்குள்ளெல்லாம் போனாராம். யாருமே போகாத ஒரு நீர்வீழ்ச்சியை அவர் கண்டுபிடிச்சு அந்த நீர்வீழ்ச்சிக்கு குயின் விக்டோரியான்ற பேர் வச்சிருக்கிறாரு. இப்படியெல்லாம் போகிறாங்க. ஏன்னா இவர் ஸ்காட்லாண்டு லண்டன் நகரை சேர்ந்தவர். அப்போ இப்படியெல்லாம் பண்ணது போதும்பா, அப்போ இவங்க நாட்டுக்கு வந்து இது பண்ணும்போது இங்கிலாந்து அரசாங்கம் அவருக்கு அரசாங்கத்தில் ஒரு ஸ்காட்லாண்டில் ஒரு இதை கொடுக்குது. ஆனால் அவர் சொல்கிறாரு, இல்லை, இங்கிலாந்து அரசாங்கத்தில் வேலை செய்கிறதை காட்டிலும், அதை கரெக்டாக அவர் சொல்கிற மாதிரியே சொல்கிறேன், இங்கிலாந்தின் சிம்மாசனத்தில் இருப்பதை விட பிதாவின் விருப்பப்படி ஆப்பிரிக்கர்களின் இருதயத்தில் தேவ சித்தத்தின்படி இருக்கவே விரும்புகிறேன். போய் நான் இங்கிலாண்டோட சிம்மாசனத்தில் நான் ஓகே சொன்னேன்னா இப்போவே உட்காந்துடலாம். ஆனால் அதெல்லாம் என் விருப்பம், என் அப்பாவோட விருப்பத்தின்படி நான் ஆப்பிரிக்கர்களுடைய இருதயத்தில் தான் நான் இருக்கணும். அதுதான் என் அப்பாவோடைய விருப்பம்னா அதுதான் என்னுடைய விருப்பம்னு சொல்லி அங்கேயே இருக்கிறார். எத்தனையோ பேர் மறிச்சிருக்காங்க. தன்னோட உடன் ஊழியர்கள் நோயினாலையும் என்ன சொல்கிறது, அவங்களுடைய அந்த பயங்கர தாக்குதல்லையும் மறுத்திருக்கிறார். ஆனால் எப்பொழுதும் அவனுடைய காலிங் அவர் விடவே இல்லை. ஏன்னா ஐ சே எஸ் டு த ஸ்பிரிட். ஸோ நான் ஆவியானவராலே நடத்தப்படுவேன், அவர் எப்பொழுதும் என்னை கைவிட மாட்டார்னு தைரியமாய் துணிந்திருந்தாராம். ஸோ இப்படி நிறையா இந்த வாரங்களில் யாரோ ஒரு மிஷினரி தேவனுக்காக பயன்பட்ட ஒருத்தவங்களோட ஸ்டோரி எடுத்து படிங்களேன். நீங்கள் அங்கே அந்த ஸ்டோரியில் அப்படி இப்படின்னு இது என்ன பார்க்கணுன்னா, ஹவு தே லெட் பை த ஸ்பிரிட். அது நீங்கள் யாரோடதுன்னா உங்களுக்கு ஆவியானவர், எனக்கு டக்குன்னு டேவிட் லிவிங்ஸ்டன் காமிச்ச மாதிரி உங்களுக்கு யாரை ஆண்டவர் காண்பிக்கிறார், ஒரு ஸ்டோரி சும்மா அதை எடுத்து படிங்களேன். அவங்கள வாழ்க்கை வரலாறு தமிழ்லாம் இருக்குது, நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாவே வரும். ஸோ அவங்க எப்படி மேற்கொண்டு வந்தார்கள். ஸோ அதனால தான் அவர் அநேக நோய்கள் எல்லாத்தையும் மேற்கொண்டு வந்ததுனால அவருக்கு அந்த ஊரில் அவருக்கு பேரா அழிய முடியாதவர். தமிழ் இங்கிலீஷில் எழுத மறந்துட்டேன். அழிய
முடியாதவர்னு அந்த ஊர்ல அவருக்கு பேர் வச்சிருக்காங்க. இன்னுமே அவருடைய சிலை அவர் போன அந்த கிராமங்கள், இவருக்கு டேவிட் லிவிங்ஸ்டன்ற ஒரு ஊரே அவருக்கு அங்க வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க போறோம்? அறியாத தேவனை அறியாத ஜனங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்களும் நானும் அவியாலே நடத்தப்படணுமே. நம்ம நடத்தப்படும் பொழுது அநேகரை நடத்தப்படும்படிக்கு தேவன் நம்மை உயர்த்துவாராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். எழுந்திருக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா. நிறைய விஷயம் பேசியிருக்கிறேன். ஆனா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். சே எஸ் டு த ஹோலி ஸ்பிரிட். என் ஆவி தேவனுடைய ஆவியோடு இணைக்கப்படுவதாக. நான் என்னுடைய மூளையிலிருந்து நான் கண்ட்ரோல் பண்ணப்படாதபடிக்கு, என்னுடைய சிந்தனையிலிருந்து நான் கண்ட்ரோல் பண்ணப்படாதபடிக்கு, ஆவியினாலே நடத்தப்படும்படிக்கு ஆவி என்னை உயிர்ப்பிக்கும். ஆவி என்னை உயிர்ப்பிக்கும். எழுத்தோ கொள்ளும் இல்லையா? அதுபடி அப்பா ஆவியானவரே என்னை உயிர்ப்பியும் என்று சொல்றீங்களா? ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் உங்கள் காதுகளில் தொனிக்கும் இருக்கு. ஏசாயா 60:1 சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இஸ் இன் யூ. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். எதற்காக? சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவதற்காக. அந்த சத்திய ஆவியானவரின் அந்த ஜீவன் உள்ள வாழ்வு வாழ்வதற்காக. The life in spirit. You're called to live a life in spirit. ஜீவ ஆவியினாலே நடத்தப்படுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஜீவ ஆவியினாலே நடத்தப்பட அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பேறு பெற்றவர்கள். ஓ தேங்க்யூ 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 ஃபாதர். நான் ஜீவ ஆவியினாலே, நான் ஜீவனுள்ள ஆவியினாலே, கிறிஸ்து தந்த அந்த ஜீவனுள்ள ஆவியினாலே நடத்தப்பட அப்பா உங்க வெளியேற பெற்ற அப்பா தகப்பனே கிறிஸ்துவின் ரத்தம், கிறிஸ்துவின் சரீரம் ஓ என்னுடைய வாழ்வியலுக்கு அப்பா அந்த ஜீவ ஆவியினாலே ஆவியானவராலே நடத்தப்பட ஒரே மாம்சமாயிருந்த நாங்கள் அப்பா தகப்பனே ஒரே ஆவியில் செயல்பட அப்பா நீர் அப்பா தகப்பனே எங்களை ஆவியானவரோடு இணைத்து வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. நன்றி செலுத்துறோம் தகப்பனே. அதை உணர்ந்தவர்களாக எஸ் அப்பா ஆழத்தில் மேலே இருந்த இருளை நாங்க எஸ் சொன்ன பொழுது அதை கிழித்து எங்களுடைய வெளிச்சத்திற்குள் நீ இணைந்திருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நன்றி செலுத்துறோம். மறைமுகமான எந்த இருளும் எங்களுள் இராதபடிக்கு உங்க ரத்தமும் உங்க சரீரமும் எங்களுக்காக அப்பா எங்களுடைய எல்லா பகுதிகளிலும் வெளிச்சத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் தகப்பனே. ராஜாவே நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாவே. ஆவியானவர் எங்களோடு கலர்ந்து ராஜா நீர் செய்கிற காரியங்கள் தகப்பனே எங்களுக்கு அபரிவிதமாய் உணரத்தக்கதான காரியங்களை நீர் செய்து கொடுத்து கொண்டு இருப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுத்த நிம்மதியான வாழ்க்கையையும் ஆண்டவரே நீர் ஆவியானவர் எங்களோடு இருந்து செய்வதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது வல்லமை நாமத்திற்கே மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென். Happy Valentine's Day. God bless you all. ஆமென்.